எல்லாருக்கும் வணக்கம். இது ஐந்தனையோட 17வது நூலோடு உரையாடு. உங்க எல்லாரையும் இந்த புத்தக நிகழ்வுக்கு மகிழ்ச்சியோட வரவேற்கிறோம். ஐந்தனைய பத்தி ஒரு 2 நிமிஷம் நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம புக் புக் டாக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐந்தனைய பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஐந்தனை சிடிசியோட கிரீன் விங். கிரீனரி ஓரியன்டட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் சென்னை சரௌண்டட் ஏரியாஸில் ட்ரீஸ் பிளான் பண்ணுறது அண்ட் நம்மளோட ஜென்ரேஷன்ஸ்க்கு நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு இந்த நேச்சரை பற்றின அவேர்னஸை கொடுக்கறது, இந்த மாதிரி நிறையா ஈவெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் சென்னை அண்ட் சரௌண்டிங் ஏரியாஸில் பர்டிகுலராக 20,000+ சாப்ளிங்ஸை பிளான் பண்ணி அதை வந்துட்டு அந்தினியோட மெயின் கோலான அதை அதோட ஓனில் சர்வைவ் ஆகிக்கிற வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற கோலோடு அதை வந்து பாதுகாத்துட்டு வராங்க. இது வரைக்கும் ஒரு 60% ஆஃப் சாப்ளிங்ஸ் வந்துட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் அந்த நேச்சரோட புரிதலை வந்துட்டு மக்களுக்கு கொடுக்கறதுக்காக நிறைய ஈவெண்ட்ஸ் லைக் பேர்ட் வாட்ச், புக் டாக் செஷன்ஸ், ட்ரீ டாக் செஷன்ஸ், அப்புறம் கிட்ஸ்க்கு வந்துட்டு நேச்சரை பற்றின புரிதலை கொடுக்கறதுக்காக ஸ்பெஷலைஸ்டு ஈவெண்ட்ஸ் லைக் ஒரிகமி செஷன்ஸ், டிராயிங் செஷன்ஸ், நேச்சர் வாக்ஸ், நர்சரி வாக்ஸ், பேர்ட் வாட்சிங், இந்த மாதிரி நிறையா வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நமக்குன்னு சொந்தமாக ஒரு நர்சரி இருக்குது. அது வந்துட்டு அக்கறையில் இருக்குது. ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். யூஸ்வலாக நம்மளோட ஈவெண்ட்ஸ் புக் டாக்ஸ் ஆகட்டும், ட்ரீ டாக்ஸ் ஆகட்டும், நேச்சர் வாக்ஸ் ஆகட்டும், நம்ம அக்கறையில் தான் நடத்துவோம். டியூ டு இந்த கொரோனா நம்ம ஆன்லைனில் ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். தட்ஸ் ஃபைன். இன்றைக்கி நம்ம வாலண்டியர் கோவையிலேருந்து சதீஷ்குமார் கிருஷ்ணமூர்த்தி இருக்கார். அவர் காடோடியை பற்றி அவர் அந்த காடோடின்ற புக்கை படித்து புரிஞ்சுக்கிட்டதையும், அதுக்கப்புறம் அவரோட வியூஸ் சேஞ்ச் ஆனதையும், அவரோட எக்ஸ்பீரியன்ஸையும் அவர் வந்துட்டு இன்றைக்கி நம்மளோட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. ஐ திங்க் நம்ம மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சதீஷ்ண்ணா. தினேஷ், ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்ண்ணா. ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் வந்துட்டு இந்த வாய்ப்பளித்த ஐந்தனை குழுவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த புத்தகத்தோட ஆசிரியர் பார்த்தீங்க அப்படின்னா நக்கீரன். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கவிஞர், கட்டுரையாளர், சிறந்த தமிழ் பற்றாளர், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதுல முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு தெரியாமல் களவு போகும் நீர், குடிநீர், தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பேச போற இந்த காடோடி புத்தகம். இந்த காடோடி புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அவரோட சொந்த அனுபவத்துல அவர் எழுதின ஒரு நாவல். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ஆசியாவில் சேர்ந்த போர்னியாங்கிற ஒரு காடு, அந்த தீவை பத்தி தான் ஃபுல்லா அவர் சொல்லியிருப்பாரு. இது வந்து அவர் எப்படி நக்கீரன் ஐயா வந்துட்டு ஒரு மரவெற்ற தொழில், மரவெற்ற நிறுவனத்துல வந்துட்டு கணக்கு பதிவரை வேலை பார்க்குறாரு. இவர் வந்துட்டு இது பண்ணும்போது ஒரு கிணம்பத்தாங்கன்னு ஒரு காடுக்கு வந்துட்டு இவங்க படகுல போயிட்டு இருக்காங்க. படகுல போயிட்டு இருக்கும்போது இவர் கூட குவான்னு ஒருத்தர் வராரு. போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு ஒரு மரத்தை பாக்குறாங்க. படகு ஓரமா நிப்பாட்ட சொல்றாரு. அந்த குவான் வந்து அந்த குவான் வந்துட்டு அந்த மரத்தை பார்த்துட்டு மரத்தோட உயரத்தை அண்ணாந்து பார்த்துட்டு அதே மாதிரி வந்துட்டு மரத்தோட அகலத்தையும் பார்த்துட்டு கட்டி பிடிச்சி மரத்துக்கு வந்து முத்தம் கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு நக்கீரன் ஐயா வந்துட்டு நினைக்கிறாரு, குவான் என்னதான் மரம் வெட்டுற நிறுவனத்தை வேலை பார்த்தாலும் குவானுக்கு வந்துட்டு மரத்து மேல இவ்வளோ காதலா அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது குவான் மறுபடியும் திரும்பி வராரு. வந்து நக்கீரன் ஐயா கிட்ட சொல்றாரு, எப்படியும் இந்த மரம் வந்துட்டு $5,000 போகுமா அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் நக்கீரன் ஐயாக்கு தெரியுது, இந்த குவானை பொறுத்த வரைக்கும் மரம்னா அதுல இருக்க இலை கிடையாது, பூக்கள் கிடையாது, காய்கள் கிடையாது, என் கனிகளே கிடையாது. குவானை பொறுத்த வரைக்கும் இது மரமே இல்லை, மரம்னா வெறும் டாலர் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த கதையை ஆரம்பிக்கிறாரு. இவங்க அந்த மறுபடியும் அந்த படகுல போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு இவங்க வந்து ஒரு குரங்கு இனத்தை பாக்குறாங்க. அந்த குரங்கு இனம் பாத்தீங்க அப்படின்னா தும்பிக்கை குரங்கு அப்படிங்கிற மாதிரி இவர் இந்த புத்தகத்துல சொல்லியிருப்பாரு. அந்த குரங்கோட தோற்றம் பாத்தீங்க அப்படிங்கும்போது மூக்கு பெருசா இருக்கும், அதே மாதிரி மூஞ்சி வந்து செவந்த மாதிரி இருக்கும், தொப்பை இருக்கும். இது பார்க்கும்போது இந்த குரங்கை பார்க்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் சிரிப்பா இருக்கிற மாதிரி அப்படி சொல்லியிருப்பாரு. இந்த குரங்கை வந்துட்டு
டச்சுக்காரங்க கூட வந்து கம்பேர் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க. இந்த குரங்கோட இன்னொரு பேர் வந்து அந்த அவங்க மொழியில வந்துட்டு டச்சுக்காரங்களை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அப்படி கேட்கும்போது தான் வந்துட்டு டச்சு இந்த காட்டுக்கு வந்துட்டு முதல் முறையா வந்து வணிகம் செய்ய வந்தவங்க வந்துட்டு டச்சுக்காரங்க. ஸோ அவங்க கூட வந்து இந்த குரங்கு வந்து அவங்க தோற்றத்தையும் டச்சுக்காரங்க தோற்றத்தையும் இந்த குரங்கையும் ஒப்பிட்டு பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க வந்துட்டு காட்டுக்குள்ள அப்படியே பயணமாகறாங்க. பயணமாக அந்த இது போகும்போது பெரிய ஆறா இருந்த ஒரு ஆத்துல என்ன பண்றாங்கிற நதியில போயிட்டு இருக்கும்போது அதுல இருந்து சிறு ஆற்றுல வந்துட்டு இவங்க பயணம் தொடங்குது. அப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்க குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போக வேண்டிய இடம் வந்துட்டு போன மழையில பெஞ்சதுனால அந்த தரைப்பாலம் வந்து பழுதடைஞ்சிருக்கும். அதனால வந்துட்டு இவங்க அந்த பரிசல் மூலியமா போயிட்டு அங்கிருந்து சின்ன ட்ரக் மாதிரி உள்ள போனோம் அவங்க. ஸோ அந்த பரிசல் இறங்கிட்டு அவங்க ட்ரக் மாதிரி உள்ள போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு இவங்க பாக்குறாங்க இவங்க எங்க இது பண்ணும்போது சாயந்தரம் ஆற மாதிரி ஆகுது. அப்போ வந்துட்டு இவங்க எங்க தங்கணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்றாங்க. பார்க்கும்போது இவங்க மரம் வெற்றும் நிறுவனத்துக்கு இது பண்ணும்போது இதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த குடில் போட்ட இடம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்த இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஓடை இருக்கும், நீரோடை இருக்கும். ஸோ அதனால இவங்க வந்து அந்த இடத்துல நைட் தங்குறாங்க. நைட் தங்கும்போது வந்துட்டு அதுக்கான ஏற்பாடுகள் டென்ட் போடுறது, தென் சமைக்கிறதுக்கான இதெல்லாம் பார்க்குறாங்க. ஒரு 2 பேர் மட்டும் அந்த காட்டுக்குள்ள வந்து சொல்லி அதாவது விறகுகள் பொறுக்க போறாங்க. விறகுகள் பொறுக்கிட்டு வந்து இவங்க இது பண்ணிட்டு தேநீர் பிளாக் டீ அது ப்ரிப்பேர் பண்ணி இவங்க குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு இருக்கும்போது மறுபடியும் இரவுக்கான என்ன உணவு தயாரிக்கலான்னு சொல்லும்போது அதுக்கான இது ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கூட வந்த ஒருத்தர் வந்துட்டு நான் சுள்ளி பொறுக்க போகும்போது வந்து காட்டுக்குள்ள வந்து கண்ணி இது வச்சுட்டு வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது கண்ணி இதுல ஏதாவது மாட்டிருக்கும், விலங்கு மாட்டிருக்கும், நம்ம போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி போறாரு. போயிட்டு வரப்போ வந்துட்டு இவங்க இதுல வந்துட்டு மவுஸ்டீர் சொல்ற கூன் பன்றி வந்து அதுல மாட்டிருக்கும். தென் அதை வந்து இவங்க கிளீன் பண்ணி இவங்க சாப்பிட்றாங்க. தென் காலையில விடியுது, இவங்க பயணம் மறுபடியும் தொடருது. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க போயிட்டே இருக்காங்க. தண்ணி தாகம் அடிக்குது. பட் தண்ணி எங்கேயும் இல்லை. இவங்ககிட்ட கொண்டு போன தண்ணி எல்லாம் இதை தீந்துருது. தென் தண்ணிக்கு இதாக பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்துல மறுபடியும் ஒரு ஓடை மாதிரி வருது. அங்க வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு திரும்பி வராங்க. திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள வந்து மனிதர்கள் வந்து சென்று போனதுக்கான அறிகுறியா அந்த கரையோரமா அந்த அந்த இது கரையோரமா பார்க்கும்போது தகர டப்பாவும் கண்ணாடி கோலைகளும் கிடக்கும். ஸோ இதை வந்து அவர் அங்க முக்கியமா ஒரு இது சொல்லியிருப்பாரு. தென் அதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் அடுத்த நாள் வந்துட்டு அடுத்த இதுக்கு பயணத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது ஒரு பாதை வந்து 2ஆ பிரியுது. ஸோ எந்த பக்கம் போகணுங்கிறது இவங்களுக்கு தெரியல. ஸோ அதனால இவங்க 6 பேர் கொண்ட குழுவா போயிருக்காங்க. அந்த 6 பேர் கொண்ட குழுவா போயிருக்கும்போது முதல் 2 பேர் வந்து இடப்பக்கமாகவும் அதுக்கப்புறம் 2 பேர் வந்து வலப்பக்கமாகவும் போறாங்க. நக்கீரன் ஐயாவும் உமருங்கிற அந்த குழுவோட தலைவர் மட்டும் அங்க இருக்காங்க. இவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு. இவங்க அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல. அப்புறம் காட்டுக்குள்ள இந்த மாதிரி இது போகும்போது வந்துட்டு ஏதாவது தொலைஞ்சு போனோம் அந்த மாதிரி இதா இருந்துச்சுன்னா ஒரு ஓசை எழுப்புவாங்க. ஓ அந்த கத்துற மாதிரி. தென் அவங்க எழுப்புறாங்க. இவங்க இடப்பக்கத்துல இருந்து அந்த ஓசையை மறுபடியும் திரும்பி வரும். ஸோ இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, வலது பக்கம் போனவங்களும் வந்துட்டு இடது பக்கம் கூட வந்து இணைஞ்சிட்டாங்க. அதனால நம்ம மறுபடியும் வந்துட்டு வலது பக்கமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போகும்போது மறுபடியும் போய் கத்துறாங்க. மறுபடியும் அந்த ஓசை வந்துட்டு அவங்களுக்கு எதிர் திசையா வருது. சரி ஓகே நம்ம இப்படியே போய் அவங்கள பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. போகும்போது பார்த்தா இருட்டிட்டு வருது, மழை பெய்யுற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க இது பண்ணும்போது கரெக்டா இருட்டிட்டு வரும்போது ஒரு பாறையை பாக்குறாங்க. அந்த பாறையில போய் உட்கார்றாங்க. அப்பதான் வந்து உமருங்கிற வந்து நக்கீரன் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிட்டோம் போல அப்படிங்கிற மாதிரி. கரெக்டா இவங்க போய் அந்த பாறையை கண்டுபிடிச்சு அது மேல உட்காரும் போது மழை வர்றதுக்கும் கரெக்டா இருக்கு. அந்த இரவு ஃபுல்லாவே இவங்க வந்து அந்த மலையிலே நனைஞ்சிட்டு அப்படியே இது பண்றாங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க வந்துட்டு தொலைஞ்சு போயிட்டு அதை இரவு ஃபுல்லாவே அங்கதான் இருக்காங்க. இது பண்ணிட்டு காலையில விடியுது. உமர் வந்துட்டு அந்த சூரியன் உதிக்கிற திசையை பார்த்துட்டு நம்ம இந்த பக்கமே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அந்த இது போகும்போது கரெக்டா அவங்க முன்னாடி போனவங்க வந்துட்டு கரெக்டா அந்த இவங்க டென்ட் போயிட்டு இருக்க அந்த இடத்துக்கே போய் சேர்ந்துட்டாங்க. அதே மாதிரி இவங்களும் இது பண்ணி காலையில வந்துட்டு அவங்க இடத்துக்கு போறாங்க. அப்பதான் நக்கீரன் ஐயாக்கு வந்து கண்ணுல வந்து ஒரு மகிழ்ச்சி தெரியுது.
ஏன்னா நைட்டும் எதுவும் சாப்பிடல அவங்க. இது பண்ணோன்னா அங்க போய் சாப்பிட்டு இவங்க அடுத்த இதுக்கான பிரயாணம் வந்துட்டு இது பண்றாங்க, தொடங்குறாங்க. அடுத்து வந்துட்டு இவங்க முதல் நாளே இவ்வளோ நேரம் இதனால அந்த மரவெட்டும் நிறுவனம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த காடை வந்துட்டு ஹெலிகாப்டர் மூலியமா போய் இது பண்ணலான்னு சொல்லிட்டு எப்படி கணக்கெடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஹெலிகாப்டர்லயே இது பண்றாங்க. அது முடிச்சுட்டு வரப்போ வந்துட்டு அஹ், வராங்க. அப்புறம் நக்கீரனைய வந்து இந்த இடத்துல இருவாச்சி பறவைகள் பத்தி ஒரு இது சொல்லியிருப்பாங்க. அதோட இயல்பு இது எப்படின்ட்டு. இருவாச்சி பறவைகள் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா, அது அடர்ந்த காடு அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும். அதுவும் அது கூடு கட்டுறது பாத்தீங்க அப்படின்னா, வானுயர்ந்த மரத்துல இருக்கிற ஒரு பொந்துல அந்த மாதிரி தான் கூடு கட்டும். அந்த பொந்துல எப்படி இதா இருக்கும்னா, ஆண் இருவாச்சி, பெண் இருவாச்சியும் அந்த இதுல பண்ணும். அந்த முட்டை வைக்கிற டைம் கரெக்டா அந்த டைம்ல வந்துட்டு பெண் இருவாச்சியை வந்து அந்த கூண்டுக்குள்ள வச்சுட்டு, ஆண் இருவாச்சி அதோட எச்சத்தையும் சகதி போன்ற அங்க கிடைக்கிற அந்த இது மரத்துள்ள எல்லாம் வச்சு அந்த கூடை வந்து ஃபுல்லா கவர் பண்ணிரும். பெண் இருவாச்சியோட தலை மட்டும்தான் வெளியே இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா, ஆண் இருவாச்சி வந்து இரை எடுத்துட்டு வந்துட்டு பெண் இருவாச்சிக்கு ஊட்டி விடும். அதே மாதிரி முட்டை வந்து குஞ்சு பொரிச்சு கொஞ்ச நாளுக்கு ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்துட்டு அந்த அந்த கட்டின அந்த க்ளோஸ் பண்ண அந்த இதை உடைச்சிட்டு பெண் நீர்வாச்சி பறவை வந்து வெளில வந்துடும். மறுபடியும் அதே மாதிரி அடைச்சிரும். அடைச்சிட்டு இது ரெண்டுமே இரை தேடிட்டு வந்து அதோட குஞ்சுகளுக்கு வந்து உணவூட்டும். அப்புறம் வந்துட்டு ஒராங்குட்டான் அந்த இது பண்ணியிருக்கோம். ஒராங்குட்டானுங்கிறது காட்டுவாசிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஒராங்குட்டாங்கிறது வந்துட்டு ஒரு குரங்கு இனம். அதையும் ஒரு தெளிவா சொல்லியிருப்பாரு. இவரோட நண்பர் வந்துட்டு அந்த காட்டுக்கு வரப்போ வந்துட்டு கார்ல இருந்து வந்து இறங்குறாரு. கையில ஃபுல்லா கூல்ட்ரிங்க்ஸ் இது வந்துட்டு ஒரு பை நிறைய வச்சிருக்காரு. அங்க ஒரு 4-5 ஒராங்குட்டான் நின்றுட்டு இருக்கு. ஒரு ஒராங்குட்டான் வந்துட்டு அவர் நண்பர்கிட்ட இருந்துட்டு அந்த பைய புடுங்க ட்ரை பண்ணுது. அப்போ இவங்க கவனம் எல்லாமே அந்த புடுங்க நினைக்கிற அந்த ஒராங்குட்டான் மேலேயே இருக்கு. ஆனா பின்னாடி இருந்து அந்த ஒராங்குட்டான் வந்துட்டு அவங்க கையில இருந்த பைய புடுங்கிட்டு மரத்து மேல உட்கார்ந்துருது. அப்போ வந்து அவர் நண்பர் வந்துட்டு நக்கீரன் ஐயா கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி அது புடுங்கிட்டு போயிருச்சு, ஆனா அது எப்படி குடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இது பண்றாங்க, அதுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இது பண்றாங்க. ஆனா அந்த ஒராங்குட்டான் வந்துட்டு அவங்க புடுங்கிட்டு போன அந்த பையில இருந்து ஒரு பாட்டில் எடுத்து அவங்க மற்ற ஒராங்குட்டான் குரங்களுக்கு கொடுத்துட்டு அது தெளிவா வந்துட்டு பாட்டில ஓபன் பண்ணி அது குடிக்குது. ஸோ இந்த இடத்துல இது பண்ணும்போது இவர் எப்படி இது பண்ணிட்டாங்கன்னா, குரங்க வந்துட்டு நம்ம நார்மலா இந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கோம். பட் ஆனா அது எப்படின்னா மனிதர்கள் என்னென்ன பண்ணுதோ அதை வந்துட்டு அதை நல்லா கவனிச்சு அதே மாதிரி வந்து அது திரும்பி பண்ணுது. ஸோ அங்க இவங்களுக்கு இதா இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க மறுபடியும் வந்துட்டு காட்டுக்குள்ள அந்த இவங்க கேம்ப் இது பண்ணிட்டாங்க. அதுக்கான செட்டப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து இவரோட சீன நண்பர் ஒருத்தர் சோம்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு நக்கீரனையா வந்து அவர் வீட்டுக்கு ஒரு மதிய விருந்து கூட்டிட்டு போறாரு. அந்த விருந்து வந்துட்டு அந்த சோங்கோட மனைவி வந்துட்டு அவங்களுக்கு தேவையான சீன உணவுகள்லாம் பரிவாடுறாங்க. அப்போ நக்கீரனையா வந்துட்டு ஒரு சூப் குடிக்கிறாரு. அந்த சூப் குடிச்சிட்டு இது அருமையா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்பதான் அவர் வந்துட்டு சொல்றாரு, இந்த சூப் வந்துட்டு ஒரு குருவி கூட்டுல செஞ்ச சூப் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து நிறைய மூலிகை குணங்கள் இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்றாங்க. தென் இதை பத்தி வந்துட்டு நீங்க ஃபுல்லா படிக்கணும் அப்படின்னா இது வந்து இந்த இந்த குருவி பத்தி நம்ம வந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை கொஞ்சம் படிச்சுட்டு இணையத்துல நம்ம தேடணும் அப்படின்னா இதோட மருத்துவ குணங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. அதே மாதிரி வந்துட்டு இந்த இது நக்கீரன் ஐயா வந்துட்டு இந்த காட்டுல அவருக்கு என்னென்ன இது பண்ணாலுமே அவரோட குழு தலைவர் ஒமர் கிட்ட வந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாரு. அதே மாதிரி அவங்க சீன நண்பர் வீட்டுக்கு போயிட்டு வந்து ஒமர் கிட்ட சொல்றாரு. ஒமரும் வந்துட்டு ஆமா இந்த குருவிகள் வந்துட்டு நம்ம அடுத்ததா போக போற இடத்துக்கு நடுவுல இருக்கிற 2 குகையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவியோட இயல்பு இது எப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இங்க வந்துட்டு எப்படிங்கும்போது அந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா அதே குகையில வந்துட்டு பல ஆயிரம் வவ்வால்களும் இருக்கும். இந்த குருவிகளும் கூட அதே தான் இருக்கு. வவ்வால்களும் அந்த குருவி கூடுல தான் வாழும். இது வந்து எப்படின்னா இயற்கையோட தொடர்பு மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. வவ்வால்கள் நார்மலாவே வந்துட்டு இரவு நேரங்கள்ல வந்து அது உணவு தேடி வெளில வரும். இந்த குருவிகள் வந்துட்டு பகல் நேரத்துல அதோட உணவு தேவைகள்லாம் பூர்த்தி செஞ்சுட்டு ராத்திரி வந்துட்டு அந்த அவங்க கூடுக்கு வரும். ஸோ அப்படி இது வந்துட்டு இயற்கையோட எப்படி தொடர்புடையது, இயற்கை எப்படி இணைப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி வந்துட்டு அந்த கிணப்பன்தாங்க, அதாவது இந்த போர்னியா காடுங்கிறது வந்து எப்படின்னா அமேசான் காடு மாதிரியே வந்துட்டு பெரிய காடு. ஆனா இது வந்துட்டு ஃபுல்லாவே மலைக்காடுன்னு சொல்லுவாங்க.
அமேசான் காட்டுல வந்துட்டு ஆஹ் பூச்சி இனங்கள் நிறைய இருக்கும். அந்த பூச்சி இனங்கள் வந்துட்டு அந்த மரங்கள் அரிக்கிற இது இருக்கிறதுனால அமேசான் காடுகளை வந்துட்டு இந்த இந்த மாதிரி மரம் வெட்டுற நிறுவனம் வந்துட்டு அவ்வளவா இது பண்ண மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டாங்க. இந்த காட்டுல வந்து அந்த மாதிரி மரம் இருக்கிற பூச்சிகள் கம்மியா இருக்கிறதுனால மரம் வெட்டுற நிறுவனங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த காட்டை தான் செலக்ட் பண்றாங்க. ஸோ இந்த காட்டுல வந்துட்டு பார்க்கும்போது பிரமிட்னு ஒன்று இருக்கு. எப்படி சொல்ற, மனிதர்களுக்கு முன்னோர்களா இருக்கிற குரங்கு இனங்களை வந்து ஒரு 10 இனமா அது பிரிச்சு வச்சிருக்காங்க. அந்த 10 இனங்களும் இருக்கிற ஒரே காடு வந்துட்டு இந்த கிணப்பன்தங்கல், இந்த போர்னியா காடு தான் சொல்லி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த பிரமிட்ல இருக்க குரங்கு பத்தியும் நீங்க ஃபுல்லா படிக்கணும்னா இந்த புத்தகத்தை வந்து ஒரு வாட்டி வாசிச்சுட்டு அதுல பெயர்கள் குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த பெயர்களை வச்சு இணையத்துல தேடுறோம் அப்படின்னா நம் இது வந்து எப்படி அந்த நம் முன்னோர்களா எப்படி இது வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் இவங்க நடந்து போறாங்க காட்டுக்குள்ள. போகும்போது ஒரு இது வந்து ஒரு சிறிய உயிரினம் வந்து தாவும். அது வந்து தாவரை பார்த்து நக்கீரனை பயப்படுவாரு. அவர் வந்து அப்புறம் வந்துட்டு உமர் சொல்லுவாரு, அது பறக்கிற தவளை அப்படின்னு சொல்றாங்க. தவளை பறக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. தவளை பறக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு நார்மலா தவளை வந்து பக்கத்துல குதிக்கும். இந்த மாதிரி காட்டுல வாழ்ற தவளை பாத்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலா அந்த தாவர தவளையை விட ஒரு 10 மடங்கு அந்த மாதிரி தாவும். ஸோ அது எதுக்கு அப்படின்னா இந்த தவளைகள் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு அதை முட்டை வைக்கிறதுக்கு மட்டும்தான் மரத்துல இருந்து கீழே இறங்கும். மற்ற எல்லா நேரத்துலயும் வந்துட்டு மரத்தோட உச்சியில மட்டும் அந்த மரத்தோட உச்சியில தான் இருக்கும். ஸோ இது வந்து மேக்சிமம் ஒரு மரத்துக்கும் பக்கத்து மரத்துக்கு தாவி இது போறதுனால இது வந்துட்டு பறக்கிற தவளை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு இவங்க தங்கியிருக்கிற அந்த நிறுவனத்தோட குடில வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு சமைக்கிறது எல்லாமே வந்து இவங்களே தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. முதல் தடவையா வந்துட்டு அந்த குடிலுக்கு வந்துட்டு ஒரு பெண்மணி வராங்கன்னு தெரிஞ்ச உடனே வந்துட்டு நார்மலா வந்துட்டு எல்லாருமே இது பண்றவங்க எல்லாரும் அங்க நார்மலா வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பரபரப்பா இது பண்ணிருப்பாங்க. எல்லாரும் இரவு வேலைக்கு போறவங்களும் பகல்ல அந்த பெண்மணி பாக்குறதுக்காக இது பண்றாங்க. அதே மாதிரி வந்துட்டு லொக்கானான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வராங்க. அவங்க வந்து ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த பெண்மணி. அவங்கதான் வந்துட்டு இந்த முகாம்ல இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு உணவு ரெடி பண்றதுக்காக வராங்க. அவங்களும் வந்துட்டு இந்த 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 கதையில வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் தான். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க எப்படி இருக்கும் அப்படின்னா பகல்ல இருந்து மாலை வரைக்கும் வந்து வேலை செய்வாங்க. இரவு ஆனா வந்துட்டு இவங்க எல்லாருமே வந்து ஒரு குடும்பம் மாதிரி ஒரே இடத்துல உட்காந்து நல்லா வந்து அவங்க சந்தோஷத்தை பகிர்ந்து சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டு தூங்கும் போது வந்துட்டு அந்த முகாம்ல இருந்த ஒருத்தருக்கு வந்துட்டு ராத்திரி ஆனா ஒரு கனவு வந்துட்டு இருக்கும். ஒரு பெரியவர் வந்து கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி கனவு வந்து ஒரு 2-3 நாள் வரும். அவரு பயந்துருவாரு, இந்த காட்டுல வந்துட்டு பேய் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. நக்கீரன் ஐயா வந்து ஒரு வாட்டி வந்துட்டு தனியா வந்துட்டு அவரு காட்டுல போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஒரு ஓடையை பாக்குறாரு. அந்த ஓடையில வந்து ஒரு பெரியவர் வந்துட்டு பரிசல் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த பரிசல் ஓட்டிட்டு போற பெரியவர் வந்துட்டு இந்த கதையில வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம். அவரும் வந்துட்டு அந்த காட்டிலேயே வாழ்ற ஒரு பழங்குடியின மக்கள் சேர்ந்த ஒரு பெரியவர். நக்கீரன் அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட போய் பேசலாம்னு சொல்லி போறாரு. அப்ப அவர் கேட்கிறாரு, நீங்க மட்டும் தனியா தினம் வந்துட்டு இந்த பரிசல்லே போயிட்டு வரீங்களே, உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு அவர் சொல்றாரு, அவர் எப்படி அந்த இது நரேட் பண்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்திலேயே வந்துட்டு முதல் தோன்றின இது வந்துட்டு நீர் அப்படின்னு சொல்றாரு. அந்த நீர் கூட பேசுறதுக்காக செடிகள் வந்திருக்கு. அந்த செடிகள் கூட பேசுறதுக்காக பூக்கள் வந்திருக்கு. பூக்கள் கிட்ட பேசுறதுக்காக வந்துட்டு பழங்கள் வந்திருக்கு. பழங்களை உண்டு மகிழ்றதுக்காக வந்து பூச்சி, பறவையினங்கள், அது போக விலங்குகள் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த நீரை வந்து நம்ம நம்ம வாழ்க்கையில கூட இது பண்ணியிருப்பாரு, டீல் பண்ணி பார்த்திருக்காரு சொல்லுவாரு. அதே மாதிரி அந்த இது பண்ணிட்டு அவர் சொல்லிட்டு நக்கீரன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அவர் கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இதுல வந்து இன்னொரு ஜோஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்துட்டு இந்த நிறுவனத்துல வந்துட்டு டிராக்டர் ஓட்டுறவர். அவரும் வந்துட்டு ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவர். ஒரு நாள் வந்துட்டு நக்கீரன் ஐயா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஜோஸ் வந்துட்டு காட்டுக்குள்ள வந்துட்டு தரையில படுத்துட்டு இருக்காரு. நக்கீரன் நினைச்சிட்டாரு ஜோஸ் வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஜோஸோட இது எப்படி இருக்கும்னா அந்த வேலை செய்யும்போது எல்லா டைம்லயும் வந்துட்டு காதுல வந்து ஹெட்போன் போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு தான் இருப்பாரு.
ஸோ இந்த வாட்டி இவர் தனியா தூங்கிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு ஜோஸ் ஏதோ தனியா தூங்கிட்டு இருக்காரு போல அப்படிங்கிற மாதிரி இவர் போறாரு. பக்கத்துல போனோடனே ஜோஸ்க்கு முழிப்பு வந்துருது. அப்ப நக்கீரன் நான் கேட்கிறேன், நீ ஏன் இங்க வந்து தனியா படுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்க வந்து தனியா படுக்கல, நான் வந்து இயற்கையோட இசையை ரசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு ஜோஸ். இயற்கையோட இசையை ரசிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு ஆஹ் ஜோஸ் வந்து சொல்றாரு, ஆமா இயற்கையோட இசையை தான் ரசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ வந்துட்டு இந்த இடத்துல வந்து அவர் ஜோஸ் எப்படி ரசிச்சாருங்கிற வந்துட்டு செம்மையா சொல்லியிருப்பாரு. அவர் படத்துக்கு இது பண்ணும்போது இந்த காட்டுல இருக்கிற ஒரு ஒரு அசைவுகளும் வந்து ஒரு இசையா தான் வரும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, காய்ந்த இலைகள் ரெண்டு வீசும்போது ஒரு சத்தம், ஒரு ஒலி வரும். அதே மாதிரி வந்துட்டு பச்சை இலைகள் வந்து உரசும்போது ஒரு இது வரும். கொஞ்சம் இலைகள் தடியா இருக்கிற மாதிரி இலைகள் வந்து இருக்கும்போது ஒரு சவுண்ட் வரும். அதே மாதிரி வந்துட்டு அந்த இலைகள் மொத்தமா கிளைகள் மொத்தமா காற்றில் ஆடும்போது அது ஒரு இசை வரும். ஆஹ் அது கூட சேர்ந்துட்டு அந்த காட்டுல இருக்கிற பூச்சி இனங்கள், பறவை இனங்கள் கத்துற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஆஹ் ஈடாகிறதுக்கு வந்துட்டு வேற எந்த இதுவுமே கிடையாது. இது இயற்கையா ஓனா கம்போஸ் பண்ண இசை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அப்பதான் வந்துட்டு நக்கீரனை உணராரு, ஓ ஜோஸ் வந்துட்டு இசையில இவ்வளவு இந்த அளவுக்கு இது பண்ணிருக்காங்க, காடுக்குள்ள வந்துட்டு இந்த மாதிரி ரசிக்க முடியும் அப்படின்னு இது பண்றாங்க. நார்மலா நம்மளும் வந்துட்டு இதே மாதிரி காட்டுக்குள்ள போகும்போது ஆஹ் நீங்க வந்துட்டு நீங்க இது பண்ணும்போது பறவை காணல் அந்த மாதிரி நிகழ்ச்சி காட்டுக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா எப்பவுமே அவங்க வந்து நமக்கு இது சொல்லுவாங்க, யாருமே வந்துட்டு பேசாம அமைதியா வாங்க, அப்பதான் வந்து ஒரு ஒரு இதுவும் நீங்க இது பண்ண முடியும், உங்க கண்ணை மட்டும் அந்த காட்டுல என்னென்ன நடக்குது அப்படின்னு சுத்தி பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது ஏன் எதுக்கு அப்படின்னா ஒரு சில பறவைகள் நம்ம பார்க்க போகும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேசுற அந்த சவுண்ட்லயும் வந்துட்டு பக்கத்துல இருக்கிற சில பறவைகள் வந்துட்டு பறந்து போகும். அதே மாதிரி சில பறவைகள் வந்து கிளைகளுக்கு பின்னாடி மறைஞ்சிக்கும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு அது சொல்றாங்க. அதே மாதிரி அமைதியா போகும்போது இந்த மாதிரி ஒரு மரத்துல இருந்து ஒரு காய்ந்த இலை வந்து காத்துல அப்படியே அத வந்து கீழே விழுகும் போது அது ஒரு சவுண்ட் வரும். ஸோ அதுவும் வந்து நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும். ஆஹ் அப்புறம் வந்துட்டு இது பண்றாங்க. ஜோஸ் கிட்ட பேசிட்டு அவர் வராரு. அந்த நிறுவனத்துல வேலை பார்க்குற இன்னொருத்தர் வந்துட்டு நக்கீரன் நாயர்கிட்ட சொல்றாரு, ஜோஸ் கிட்ட வந்து அளவா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்துட்டு ஏன்னு கேட்கும்போது ஜோஸ் வந்து உருட்டினன் இறைத்தினத்துல சேர்ந்த ஆஹ் ஒரு மனிதர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உருட்டினமா அவருக்கும் இன்னும் தெரியல. மறுபடியும் வந்துட்டு ஜோஸ் கிட்ட பேசிட்டு அந்த நண்பர்கிட்டையும் பேசிட்டு வராரு. அப்போ வந்து இந்த மாதிரி உமர் கிட்ட வந்துட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஜோஸ் வந்துட்டு ஏன் அப்படி இது பண்றாங்க அப்படிங்கிறது இவர் உமர் வந்து சொல்றாரு, அந்த மொரோக்கோ மக்கள்ங்கிற வந்துட்டு ஒரு போருக்கு போறாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்து தலையை வெட்டினா எடுத்துட்டு வருவாங்க. அவங்களோட மெயின் இதுவும் வந்துட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு பழங்குடி அவங்க இதுவே. அதனாலதான் அப்படி தெரிவிப்பாங்க வருது. இவங்க காட்டுக்குள்ள இவங்க வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆஹ் அந்த உருட்டின மக்கள் பத்தி இவர் உமர் சொல்லுவார் அவங்க கிட்ட. உருட்டின மக்களை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு இணையத்துல தேடி பார்க்கலாம். இப்போ வந்து அந்த மாதிரி மக்கள் யாரும் இல்லை, இருந்தவங்க எல்லாருமே அழிஞ்சிட்டாங்க. பட் ஆனா அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் இணையத்துல இருக்கு. தென் அப்படியே வந்துட்டு இது வரப்போ வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஆஹ் காட்டுக்குள்ள இவங்க அந்த மரம் வெட்டுற நிறுவனத்துக்கான முகாம் கிட்ட வந்து மரம் வெட்டுறதுக்கான ஸ்கெட்ச் எல்லாமே போடுவாங்க. எப்படி எப்படி எந்த இடத்துல வெட்டலாம் எல்லாமே பண்ணி ஒரு ஒரு பகுதியாக பிரிப்பாங்க. அப்படி பிரிச்சுட்டு இருக்கும்போது வந்துட்டு அங்க ஒரு அசம்பாவிதம் நடந்துடும். அதனால வந்துட்டு இவங்க மரம் வெட்டுற அந்த இது மட்டும் கொஞ்சம் நாளைக்கு ஸ்டாப் ஆகும். அந்த கேப்ல வந்துட்டு ஜோஸ் வந்துட்டு அவங்க சொந்த ஊருக்கு போற மாதிரி, அவங்க பழங்குடியின கிராமத்துக்கு போற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு. உடனே அக்கிரன் ஐயாவும் வந்துட்டு, நானும் இங்க சும்மா தானே இருக்கேன், நானும் இவங்க கூட சேர்ந்து ஒரு 5 நாள் அவங்க ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பவும் வந்துட்டு அந்த முன்னாடி சொன்ன நண்பர் வந்துட்டு, இந்த மாதிரி அவங்க ஊருக்கு போகும்போது நீ பார்த்திருக்கணும், ஜோஸ் வந்து நம்ம கூட பழகி நார்மலா இருக்கிற மாதிரி தெரியும், பட் ஆனா அவங்க இன மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, நீ அங்க போனா கொஞ்சம் இதாதான் இருக்கணும், பார்த்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. அதே மாதிரி அங்கிருந்து அவங்க பரிசல் மூலியமா வந்துட்டு அவங்க ஊருக்கு போறாங்க. அவங்க ஊருக்கு போனோடனே அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்கு போனோம் அவங்க அப்பா அம்மா அவங்க அக்கா எல்லாருமே வந்துட்டு நல்லா பேசுவாங்க. பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டு இவர் கூட பேசிட்டே இருக்காங்க. அப்ப கொஞ்ச நேரத்துல வந்து ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா எந்திரிச்சு உள்ள போறாங்க. அப்புறம் அவங்க அப்பா எந்திரிச்சு ரூமுக்குள்ள போறாங்க. ஜோஸும் அப்புறம் போயிடுவாங்க. அவங்க அக்கா மட்டும் இவங்க கூட பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து குழந்தை அழுகும். அவங்க குழந்தைக்கு வந்துட்டு அவங்க அக்கா வந்துட்டு உணவு ஊட்டிட்டு இருக்காங்க. நக்கீரன் ஐயா பார்த்துட்டு இருப்பாரு, சும்மா உட்காந்துருப்பாரு, என்னடா என் அம்மா எல்லாரும் உள்ள போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குழந்தைக்கு உணவு ஊட்டிட்டு இருக்கும்போதே வந்துட்டு
அவங்க அக்கா வந்துட்டு நக்கீரன் ஐயா வந்துட்டு மெதுவா வந்துட்டு ஒரு வரல்ல தீண்டி பார்க்கறாங்க. அஹ் அதே மாதிரி 2வது டைம் மறுபடியும் சொல்றாங்க. அப்பதான் வந்துட்டு நக்கீரன் ஐயா கூறுவது எப்படின்னா, அஹ் முருட்டின மக்களை பார்க்கும்போது ஒரு இளம் மஞ்சள் நிறத்துல அவங்க கலர் இருக்கும். நக்கீரன் ஐயா கருப்பா போனோடனே வந்துட்டு அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, நக்கீரன் ஐயா தொட்டு பார்த்தா இவங்க வந்து சாயம் பூசிருக்காங்களா, அந்த சாயம் நம்ம கையில ஒட்டுதா அப்படிங்கிற மாதிரி வேடிக்கையா அவங்க தொட்டு பார்ப்பாங்க. நக்கீரன் ஐயாவுக்கும் வந்து ஒரு இந்த இடத்துல வந்து அப்படியே ஒரு சிரிப்பு வரும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஹ் இவங்க வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அவங்க கிட்ட பேசி முடிச்சுட்டு மறுபடியும் வெளில வராங்க. வெளில வரப்போ வந்துட்டு ஜோஸோட காதலி வராங்க. ஜோஸ் அவங்க காதலி கிட்ட நக்கீரனை அறிமுகப்படுத்தி வச்சுட்டு பின்னாடியே வந்துட்டு ஜோஸோட தங்கச்சி வராங்க. தங்கச்சி வந்துட்டு இது பண்ண உடனே அவங்க வேடிக்கையா பேசுவாங்க. அவங்க தங்கச்சி ரலான்னு சொல்லிட்டு அவங்க பேரு. அவங்களும் வந்துட்டு இது பண்ணி வந்தவொடனே வந்து நக்கீரன் ஐயாவை தூங்கி பார்க்குற மாதிரி சில கேள்விகள்லாம் கேட்பாங்க. அந்த கேள்வி கேட்டு இது பண்ணும்போது நக்கீரன் ஐயா வந்துட்டு அந்த ரலா அவங்க கண்ணை பார்த்து அவங்க மயங்குற மாதிரி ஒரு காதல் இது பார்த்தவங்க காதல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு தோன்றும். அப்புறம் அவங்க பேசிட்டு மறுபடியும் வராங்க. வந்தவொடனே வந்துட்டு ஆஹ் நக்கீரன் ஐயா கிட்ட வந்து ஜோஸ் வந்து சொல்றாரு. ஆஹ் உங்க இனத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படி கேட்கும்போது வந்துட்டு உங்க தாத்தா இன்னும் இருக்காரு, அவர் ஒரு 100 வயசுக்கு மேல கடந்தவர் அப்படின்னு சொன்னோடனே நக்கீரன் ஐயா அவரை பார்க்கணும், அவரை பார்க்க போலாமான்னு கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க தாத்தா வந்துட்டு பார்க்கறதுக்காக இவங்க போறாங்க. போகும்போதே வந்துட்டு அவங்க தாத்தா வீடு இருக்கிற ஏரியா ஃபுல்லா வந்து ஃபுல்லாவே செண்பக மரமா இருக்கு. அது போக வந்துட்டு அங்க ஒரு இசை வந்து இசை வருது, இசை இசை ஒலி கேட்குது அவங்க காதுல. அதை கேட்கும்போது பார்க்கும்போது அந்த செண்பக மரத்தோட வாசனை, அது போக அந்த கிளைகள் ஆடுறது இதெல்லாம் பார்க்கும்போது அந்த இசைக்கேற்ப இயற்கை வந்து நடனமாடுதா அப்படிங்கிற மாதிரி போறாங்க. பக்கத்துல போக போக போகதான் தெரியுது அவங்க தாத்தா வந்து கிட்டார் மாதிரி ஒரு கருவி வந்து கையில வச்சு அவர் வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இவங்க வந்தவொடனே வந்துட்டு இவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசுறாரு. பேசிட்டு வந்துட்டு அப்புறம் வந்து நக்கீரன் ஐயா அவருக்கு சில நக்கீரன் ஐயா வந்து ஒரு மாதிரி பார்ப்பாரு. அப்புறம் சொல்லுவாரு இந்த மாதிரி என் கூட அங்க வேலை செஞ்சவர் தான் அப்படின்னு சொல்லி இது பண்ண உடனே அவங்க நார்மலா பேசுவாங்க. நக்கீரன் ஐயா வந்துட்டு அந்த நூத்தி மக்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆஹ் அவருக்கு அந்த தாத்தா கிட்ட வந்துட்டு சில கேள்விகள் வைக்கிறாங்க. அந்த தாத்தாவும் வந்துட்டு சில அந்த நூத்தி மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சில கதை சொல்றாங்க. ஸோ இது வந்துட்டு நான் சொல்றதை விட நீங்க வந்துட்டு அந்த நூத்தி மக்களை பத்தி நீங்க புத்தகத்தை படிச்சு நீங்க இது பண்ணீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க தாத்தா இது பண்றாங்க. தென் அதுக்கப்புறம் தாத்தா கிட்ட இருந்து இவங்க இது பண்ணிட்டு மறுபடியும் வராங்க. வந்துட்டு இவங்க குளிக்க போலான்னு சொல்லிட்டு குளிக்க போறாங்க. குளிக்க போகும்போது பாத்தீங்கன்னா அங்க ரலா நின்றுட்டு இருக்காங்க. ஆஹ் நக்கீரன் ஐயாக்கு நீச்சல் தெரியாதுங்கிறதுனால வந்துட்டு அவங்க ஒரு பாறையை பார்த்து இது பண்றாரு. ஆனா ஜோஸ்க்கு நீச்சல் தெரியுங்கிறதுனால அந்த ஓடையில குச்சி நீச்சல் அடிச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து ரலா வந்து நக்கீரன் ஐயா கிட்ட கேட்கிறாரு. நக்கீரன் ஐயா சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு இந்த ஓடையில குளிக்காதீங்க, இந்த ஓடையில முதல்ல இருக்கு, அது உங்களை கடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டேன். முதல்ல இருக்கு ஓகே, கடிக்கும் கடிக்கும் அப்படின்னு சொன்னா உங்களை எல்லாம் கடிக்காதா அப்படின்னு கேட்கிறாரு. எங்களை எல்லாம் கடிக்காது, நாங்கெல்லாம் வந்து இருக்கிற மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் ஒரு சில மக்கள் மட்டும் கிடைக்காது அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு கதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கதை சொல்றாங்க. அந்த கதையில எப்படி இருக்குன்னா பல வருடங்களுக்கு பல காலங்களுக்கு முன்னாடி வந்துட்டு இதே ஓடையில வந்து 2 முதலைகள் ஆண் முதலை பெண் முதலை இருக்கும். அந்த டைம்ல வந்துட்டு பெண் முதலைக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாம போகும். அதுக்கு வந்துட்டு அந்த ஆண் முதலை எவ்வளோ முயற்சி பண்ணோம் ஆனா எதுவும் பண்ண முடியாது. அப்ப அந்த கரைக்கு வந்து கரையில யாராவது இருக்காங்களான்னு தேடும்போது அந்த நிறுத்தின சேர்ந்த ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து முதலாளி உதவி கேக்குது. அவங்க கொஞ்சம் பயந்துட்டு ஃபர்ஸ்ட் தயங்குறாங்க. அப்புறம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் முதலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணி அவங்க உதவ வராங்க. உதவி பண்ணிட்டு அந்த பெண் முதலிக்கும் உடம்பு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த முதலை வந்து சொல்லுது, இனிமே வந்துட்டு உங்க இன மக்கள் இந்த உடையில குடிச்சு வந்தாங்கன்னா முதல்ல இனத்தை சேர்ந்த யாருமே வந்துட்டு உங்க இன மக்களை வந்து நாங்க எதுவும் அடிக்க மாட்டோம், எதுவும் துன்புறுத்த மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த ஸ்டோரி மூலியமா இது பண்ணும்போது நக்கீரன் மறுபடியும் கேட்குறாரு, அது எப்படி உங்களுக்கு இந்த ஓடையில குளிக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு நமக்கு அந்த அடையாளம் எப்படி நமக்கு முதல் தெரியும் அப்படின்னு கேட்கும்போது எங்க உடம்புல ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு முதலையோட பச்சை குத்தி இருக்கும், அதுதான் வந்து நாங்க முதலை கிட்ட சொன்னது, முதல்ல மாதிரி பச்சை குத்தி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எங்களை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நக்கீரன் கேட்குற ஜோஸ் உடம்புலையும் ஒன்றும் இல்லை, உங்க உடம்புலையும் பச்சை குத்துற மாதிரி எதுவும் தெரியல, அது எப்படி அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நாங்கள் சின்ன வயசுல இருந்து இங்க வந்து அம்மா கூட குளிக்கிறதுனால அந்த முதலை வீட்டுலாம் எங்களுக்கு தெரியும்
அப்படி சொல்லிட்டு போகும்போது கொஞ்சம் போகும் சொல்லிட்டு போவாங்க. அப்புறம் மறுபடியும் வந்துட்டு திரும்பி சொல்லுவாங்க, நீங்க போய் கொடுங்க நான் முதல்ல கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னேன் அப்படின்னு அவங்க ஜோஸ் வந்து ரலா வந்துட்டு அவங்க நக்கிரனையா மேல அந்த காதல் இதனால வந்துட்டு நான் சொல்லிட்டேன் அப்படியே பிரிச்சுட்டு வந்துட்டு அவங்க சொல்றாங்க, இவங்க வந்து கருப்பு முறுக்கு முறுக்கினத்திலே கருப்பு சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்க. நக்கிரனை திரும்பி பார்க்குறாரு, மறுபடியும் நல்லா திரும்பி பார்த்துட்டு அந்த காதல் சிரிப்பை வந்து பிரிச்சுட்டு போறாங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு முருட்டின மக்களோட விருந்து வந்துட்டு ஜோஸ் அவங்க வந்து ஜோஸ் குடும்பம் வந்து இவங்களுக்கு நக்கிரனையாக்கு வந்து ஆஹ் இது பண்றாங்க. இப்போ அவங்க முருட்டின மக்களோட விருந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க பாரம்பரிய மிக்க கலை, அது போக வந்துட்டு பாடல் இதெல்லாம் நடக்கும். அட அப்படி இருக்கும்போது வந்துட்டு இரவு உணவு வந்துட்டு அந்த முருட்டின மக்கள் அவங்களோட ஸ்பெஷல் இதுல வந்து செய்வாங்க. அதே மாதிரி வந்துட்டு இவங்க வந்து நக்கிரனையா போறாங்க. அந்த விருந்து பார்த்தா வளமா இருக்கு. இதுன்னு அந்த ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வைக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஜோஸ் அந்த இதுல வந்துட்டு போய் நடனம் ஆடுறாரு. அதுவும் நல்லா இருக்கு. அடுத்து பெண்கள் இது வரப்போ ஆஹ் ரலா அப்புறம் அந்த ஜூஹன் அக்கா இன்னும் கொஞ்சம் பேர் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நடனம் ஆடிட்டு இருக்கும்போது வந்துட்டு அந்த நடனத்தை பார்க்கும்போது நக்கிரனைய வந்துட்டு வேற எதுவுமே பார்க்க தெரியல அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து அந்த ரலாவோட கண்ணெல்லாம் பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது வந்துட்டு ஜோஸ் அவங்க அக்கா மற்ற பெண்கள் எல்லாம் வந்து பாத்துறாங்க. பார்க்கும்போது அவங்க வந்து ரலாவை வந்துட்டு ஆஹ் சும்மா கலாய்க்கிறாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சும்மா இது பண்ணும்போது அந்த நடனம் முடிஞ்சிருக்கு. மறுபடியும் நடனம். பின்ன அடுத்து ஜோஸ் ஒரு பாடல் பாடுறாரு. அதுக்கப்புறம் வந்து இரவு விருந்து ஆரம்பமாகுது. அப்போ வந்துட்டு அந்த ஊர் மக்களுக்கான இது வந்துட்டு அந்த ஊர்லயே செஞ்ச மது வந்து குடிக்கிற பழக்கம் இருக்கு. நக்கீரன் ஐயாட்ட வந்து கேட்கறாங்க. அப்போ வந்து ஜோஸ் அவங்க அப்பா வந்துட்டு இவருக்கு அந்த பழக்கம் இல்லை, அதனால இவர்கிட்ட கேட்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இரவு முடிக்கிறாங்க. நக்கீரன் அந்த வாசலே உட்காந்துட்டு இன்னைக்கு நடந்த அந்த நிகழ்வுகள் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே ஒரு கனவு மாதிரி போறாங்க ரலா மேல. அப்படி போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல ரலா வந்து அவங்க வீட்டுல இருந்து வெளில வராங்க. அப்புறம் ரலா கிட்ட கேக்குறாங்க, நீங்க நல்லா பாடுனீங்க, எனக்காக இன்னும் நல்லா பாட்டு பாடணும், இன்னும் கொஞ்சம் பாட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது பாத்தீங்க அப்படிங்கும்போது ரலாவும் அதுக்கேற்ற மாதிரி பாடுது. அந்த பாடல்கள் இருக்கு. அந்த பாடலை நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு ஒரு காதல் அந்த வார்த்தைகள் ஒரு காதலி வந்து காதலன் மேல பாடுற அந்த ஒரு வார்த்தைகள் தான் இருக்கும். பட் நக்கீர நாயக்கு அவங்க மொழி புரியாதனால அவங்க பாடின அந்த இசை ஆஹ் அவங்களோட வாய்ஸ் இது பண்ணிட்டு அவர் ரசிச்சுட்டு இருக்காரு. ஆஹ் அதை வந்து அவங்க நக்கீர நாயக் என்ன வரீங்க இதெல்லாம் தெரியல. அடுத்த நாள் திடீர்னு இவங்க 5 நாள் அங்க இருக்க வேண்டிய இடத்துல திடீர்னு வந்துட்டு 3வது நாள்லயே அவங்க ஊருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கனால இவங்க வந்து இது பண்ணும்போது ஜோஸ் வந்து சொல்லுவாரு, நைட்டு வந்துட்டு நல்லா பாடினது வந்துட்டு அந்த பாடல் வரிகள் எல்லாமே வந்துட்டு ஒரு தலைவியனுக்கான ஆஹ் அந்த காதல் இது எப்படி தூங்கி விடுறாங்களோ அதுக்கான பாடல் தான் வந்து பாடணும். இருந்தாலும் இதாக இருக்கு, நம்ம இன்னைக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது நக்கீரன் வந்துட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது பரிசல் ஸோ இவங்க வந்து மறுபடியும் அந்த பரிசல்ல போவாங்க. பரிசல்ல போயிட்டு இருக்கும்போது இது பண்ணும்போது பரிசல் கிட்ட போகும்போது வந்துட்டு ரலா அங்க நின்றுட்டு இருப்பாங்க. நக்கீரன் ஐயாக்கு வந்துட்டு ரலா கண்ணை பார்த்து இது பண்ற அளவுக்கு தைரியம் கிடையாது. அந்த ரலாவும் வந்துட்டு கண்ணீர் வடிக்கிறாங்க. போக போக வந்துட்டு நக்கீரன் ஐயாவும் அவர் கண்ணுல இருந்து அப்படியே தண்ணி வருது. கடைசி வரைக்கும் திரும்பி பார்க்கவே இல்லை. அவருக்கும் வந்துட்டு தோணுது, நம்ம இனிமே ரலாவை திரும்பி பார்க்க மாட்டோம், இனிமே மறுபடியும் இந்த காட்டுக்கெல்லாம் வர சான்ஸ் கிடைக்குமா தெரியல அப்படி சொல்லிட்டு அவங்களோட இதுக்கு போறாங்க, முகாமுக்கு போறாங்க. முகாம் போனோடனே உமர் கிட்ட எங்க நடந்தது எல்லாமே சொல்றாரு நக்கீரன் ஐயா. ஆனா நக்கீரன் ஐயா இந்த ரலாவை பத்தி சொன்னதெல்லாம் பெருசா கேட்காம அந்த தாத்தாவை பத்தி கேட்கும்போது மட்டும் தாத்தாவை பத்தி மட்டும் கேட்கிறாரு. நீ அந்த தாத்தாவை பாத்தியா, அவர் எப்படி இருந்தாரு, என்ன இது சொன்னாரு உங்ககிட்ட அப்படின்லாம் கேட்கும்போது இவன் நக்கீரன் ஐயா ஒவ்வொன்றா சொல்லும்போது, ஆமா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலி, இது வரைக்கும் நான் கூட ஒரிஜினல் முருட்டின மக்களை வந்து பார்த்ததே கிடையாது, ஆனா நீ பார்த்திருக்க அப்படின்னு சொல்லும்போது, எப்படி சொல்றீங்க அப்படின்னா, சரி நீ அவருக்கு அவர்கிட்ட நீ பேசும்போது எதா நோட் பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி அவர் கழுத்துல வந்துட்டு ஒரு பச்சை குத்தி இருந்தாங்க அப்படி சொல்லும்போது, அப்படியா, ஆஹ் அப்ப வந்துட்டு கண்டிப்பா நீ அவர் உடம்புல இது நெஞ்சு பகுதியில வந்துட்டு ஏதாவது பச்சை குத்தின மாதிரி பாத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இல்ல நான் பாக்கலன்னு சொல்லும்போது நக்கீரன் சரி உமரே வந்து சொல்றாரு நக்கீரன் கிட்ட வந்து, ஆக்சுவலா வந்துட்டு நீ பார்த்தவர் தான் வந்துட்டு ஒரிஜினல் முருட்டினம். இது இப்பவும் வந்துட்டு அந்த இதுல அந்த மாதிரி
முன்னாடி அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இப்போ வந்துட்டு அமைதியா இருக்கிற முருட்டின இது இப்போ இருக்கிற முருட்டின மக்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம மக்களோட மக்களா இணைஞ்சு நம்ம கூட நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கோ அது கூட பழகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல வந்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இது பண்ணும்போது நம்ம ஒரு காட்டுக்குள்ள போறோம், ஒரு பழங்குடி மக்களை பார்க்கறோம் அப்படின்னா ஆஹ் நம்ம வந்துட்டு அவங்க கிட்ட என்ன கத்துக்க முடியுமோ அதை மட்டும்தான் நம்ம கத்துக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களை வந்து அவங்க கிட்ட கத்துக்க கூடாது. ஏன்னா இப்ப எப்படி சொல்றதுன்னா காட்டுல வந்துட்டு நிறைய இது இருக்கு, நமக்கு எதுவுமே தெரியாது. அவங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கும். இப்போ அவங்க வந்து நம்ம கிட்ட கத்துக்கிட்டு அவங்க காட்டை விட்டு வெளில வராங்க அப்படின்னா அந்த காட்டுக்கும் அது வந்து பாதுகாப்பா இருக்காது. அந்த மாதிரி ஆஹ் நம்ம இது பண்ணணும். அவங்க கிட்ட நிறைய கத்துக்க ஒரு மலைவாழ் மக்கள் கிட்ட போறோம் அப்படின்னா அவங்க பேச்சு வழக்கு, அவங்க கூட சேர்ந்து நம்ம சிரிச்சு பேசுறது, குழந்தைங்க கூட விளையாடுறது, அதோட வந்துடணும். நம்ம கிட்ட இருக்க சின்ன சின்ன ஆசைகள், நம்ம இங்க சந்தோஷமா நகரத்துல என்ன சந்தோஷமா இருக்கமோ அந்த மாதிரி ஒரு சில சின்ன இது கூட அவங்க கிட்ட மனசுல இல்லாத மாதிரி நம்ம அவங்க கிட்ட நடந்துக்கிட்டு வரணும். அப்ப அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா நம்ம நகரத்துல வாழ்ற மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சுக்குவாங்க. ஆனா நமக்கு தானே எனக்கு தெரியும் ஃபுல்லாவே பொல்யூஷன் எல்லாமே இருக்கும். பட் நார்மலா பார்க்கும்போது அவங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்கும். அந்த காட்டுக்குள்ள அவங்களுக்கு தேவையான பழங்கள், காய்கறிகள், நீர், அப்புறம் அவங்களுக்கு தேவையான மருத்துவ மூலிகை செடிகள் எல்லாமே வந்து அந்த காட்டுக்குள்ள இருக்கு. அதையும் வந்து அவங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஏதோ ஒரு ஜென்ரேஷன் கேப்ல வந்துட்டு நம்ம அவங்களை வெளில கூப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க காட்டுக்குள்ள போனாலுமே அவங்க ஏதோ எந்த ஒரு மருத்துவம் இல்லை எது பார்க்கணும்னாலே அவங்க வந்து மறுபடியும் நகரத்துக்கு தான் வரணும். ஆஹ் அவங்களோட பழக்கவழக்கங்கள் எல்லாமே வந்து மறந்துடுவாங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நான் கத்துக்கிட்டது. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு இந்த இதுக்கு வந்துட்டாங்க. அந்த அசம்பாவிதம் நடந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு மறுபடியும் இவங்க வேலையை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு உமர் வந்துட்டு நக்கீரன் ஐயா வந்துட்டு ஒரு மலை உச்சிக்கு கூட்டிட்டு போறாங்க. மலை உச்சிக்கு போனோம் அப்படின்னா மலை உச்சிலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது மலை தொடரா இருக்கும்போது வந்துட்டு பக்கத்து மலை அந்த மாதிரி தெரியும். நார்மலா தெரியும், நாலஞ்சு பக்கம் ஒரு பச்சையா தான் தெரியும். பட் இவங்க போன நேரமா அந்த காலம் வந்துட்டு அந்த கீழே இருக்கிற மரம் எல்லாத்தையும் இந்த பக்கத்து மலையில இருக்கிற எல்லா மரத்தையும் வந்து பூக்கள் வந்து பூத்து கிடக்கு இதா இருக்கு. மஞ்சள், சிகப்பு, வெள்ளை இந்த மாதிரி பல வண்ணங்கள்ல வந்து பூத்து கிடக்குது. ஆஹ் என்ன சொல்றது, ஒரு ஒரு மரத்துல வந்துட்டு ஒரு 40 லட்சம் பூக்கள் வரையும் பூக்கலாம். அங்க வந்து கோடிக்கணக்கு பல ஆயிரம் மரங்கள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது வந்து நச்சுன்னு எனக்கு ஒரு வியப்பா இருக்கு. இவ்வளோ ஒரு வானவிலே வந்து கீழே வந்து தரையில இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதையும் வந்து இது பண்ணலாம். இப்போ நம்ம காடுக்கு போறோம் அப்படின்னா நம்ம காட்டை சுற்றி நம்ம பார்த்துட்டு வரும்போது ஒரு ஒரு சின்ன சின்ன அசைவுகள், சின்ன சின்ன இந்த மாதிரி பூக்கள் இதெல்லாமே நம்ம ரசிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம மனதுக்கும் ஒரு நிம்மதியா இருக்கும். மற்ற எந்த கவலைகளா இருந்தாலுமே அதை பத்தி நினைக்க தோணாது. இந்த காட்டுக்குள்ளேயே ஒரு பயணிக்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்ததுக்கப்புறம் இவங்க கூட்டத்துல வந்து இவங்க கூட்டத்துல வந்து புதுசா ஒரு சைனாக்காரன் வந்துட்டு சேர்றாரு. அவர் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நக்கீரன் ஐயாக்கும் கொஞ்சம் இதா இருக்கும். இத்தனை இவ்வளவு நாள் வந்துட்டு உமர் தான் நம்மளை எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ புதுசா வந்து ஒருத்தர் வந்திருக்காரு, அவரால் ஏதோ பிரச்சனை வருமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த சைனாக்காரரும் வந்துட்டு இவங்க கிட்ட வந்துட்டு நல்லா பேசிட்டு இருக்காரு. உமர் உமர் இது வரைக்கும் என்ன வேலை பார்க்கணுமோ அதை அவர் பார்த்துட்டோம், எனக்கு வந்துட்டு அந்த இது பார்க்க சொல்லல, எனக்கு வேற வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்த முதல் நாளே வந்துட்டு வேட்டைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு பன்றியை வந்துட்டு வேட்டையாடிட்டு வருவாங்க. அப்புறம் வந்துட்டு அவங்க ரெகுலரா வந்துட்டு அந்த வேட்டையாடுறதுக்கு இந்த மாதிரி ரெகுலரா போவாங்க. பார்க்குற மிருகங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு ஆஹ் வேட்டையாடுவாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அந்த பிலியோங்கிற அந்த முன்னாடி சொன்ன அந்த படகுடி சொன்ன படத்துல தெரியும். அந்த பிலியோ அவர் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு வருத்தமா இருக்கும். அவரே எப்படி சொல்லுவாங்கன்னா அவர் வந்து நக்கீரன் நாயக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாரு, நாங்களும் இந்த காட்டுல வந்து வாழ்றவங்க தான், நாங்களும் இந்த காட்டுல கிடைக்கிற பல காய்கறி பழங்கள் அதை வச்சுட்டு தான் நாங்களும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது அங்க என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு தான் இருக்கோம். நாங்களும் வேட்டையாடுவோம், வேட்டையாடி தான் சாப்பிடுவோம். பட் ஆனா இங்க இப்போ துப்பாக்கியில சுடுற மாதிரி கண்ணுக்கு பட்ட மிருகங்களை எல்லாம் நாங்க சுட மாட்டோம். எங்களுக்குன்னு ஒரு சில வேட்டையாடுறதுல வந்து ஒரு சில கோட்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்றாரு. எப்படின்னா மலைவாழ் மக்கள் அந்த பழங்குடி மக்கள் வந்துட்டு வேட்டைக்கு போறாங்க அப்படின்னா அந்த அந்த இடத்துல வந்து இவ்வளோ என்ன மிருகம் இருக்கு, அது எவ்வளோ இருக்கு, தென் அதுல வந்து எவ்வளோ ஆண் மிருகம் இருக்கு, அதுல எவ்வளோ பெண்ணினம் மிருகம் இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. அதுல எது அதிகமா இருக்கோ
அந்த மிருகத்தை தான் அப்போதைக்கு தேவையான அளவுக்கு வந்து இவங்க வேட்டையாடிட்டு வருவாங்க. அங்கேயே வந்துட்டு இப்போ கரெக்டா இப்போ ஒரு ஆண் ஒரு பெண் இருக்கு அப்படின்னா அவங்க வேட்டையாடாம அங்க கிடைக்கிற அந்த பழங்கள்ல மட்டும் அவங்க எடுத்து சாப்பிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி பிளியோ சொல்லுவாரு. அப்பதான் வந்துட்டு வேட்டையாடுறதுலயும் அவங்க பழங்குடி மக்கள் வந்துட்டு இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் பார்க்கும்போது அவங்களோட காட்டுக்குள்ள வந்துட்டு அவங்களுக்கு தேவையான உணவுகள் வந்துட்டு எப்பவுமே கிடைச்சிக்கிட்டு இருக்கும். நமக்கு நம்ம மக்கள் போனோம் அப்படின்னா மொத்தமா வந்து காடை அழிக்கிறது அந்த மாதிரி தான் பார்ப்போம். ஆனா அவங்க வந்துட்டு அவங்களுக்கு தேவையான எதுவோ அதை மட்டும் தான் பறிப்பாங்க, அதை மட்டும் தான் சாப்பிடுவாங்க. சில இது வந்துட்டு அந்த காட்டுல இருந்து அவங்களுக்கு கிடைக்கிற அந்த பழங்கள், அந்த பழங்கள்ல இருந்து கிடைக்கிற எண்ணெய் பருப்பு வகைகளை வந்துட்டு வெளியே சந்தைப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் அவங்க கிளியோவாவா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் முகாமுக்கு வராங்க. பேசிட்டு இருக்கும்போது ஒமர் கிட்ட வந்துட்டு அங்க திடோங் இனத்தை சேர்ந்த திடோங் பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்துட்டு அஹ், அஹ், உமரை வந்துட்டு விருந்துக்கு கூப்பிடுவாங்க. இப்போ அங்க அந்த காட்டுல அந்த முகாம்ல பாத்துக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒமரும் நக்கீரனையா மட்டும்தான் இருக்காங்க. அப்ப ஒமரை வந்து கூப்பிடும்போது நக்கீரனையா அந்த இடத்துல எதாச்சியா போகும்போது இந்த மாதிரி இவங்களோட இது வந்துட்டு எனக்கு பழக்க வழக்கம் முன்னாடியே தெரியும். நீதான் வந்து காடை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போக சொல்றாங்க அந்த பழங்குடி இதுக்கு, அவங்க திருவிழாக்கு. அது எப்படின்னா ஒரு குழந்தைய வந்துட்டு குழந்தைக்கு பேர் வைக்கிற திருவிழா மாதிரி விழா எடுத்து கொண்டாடுறாங்க. அப்படி கொண்டாடும் போது வந்துட்டு இவங்க அந்த ஊருக்கு கூட்டு போறாங்க. அங்க விழா எல்லாம் நல்லா சிறப்பா முடியுது. இவங்க வரப்போயே வந்துட்டு இவங்க கூட்டிட்டு போனவரோட அம்மா வந்துட்டு ஒரு வீட்டுல இருக்காங்க. அந்த வீட்டை சுத்தி போக மாட்டேன் குகையா இருக்கு. இவர் போகும்போதே பார்த்துட்டு இருக்காரு. அந்த விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவரும் வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க போய் பார்க்கும்போது அந்த காட்டுல கிடைக்கிற ஒரு ஒரு வகை பழம் வந்துட்டு அந்த இடத்துல புகை போடுறாங்க. அந்த புகை போட்டு அந்த வர இதுல வந்துட்டு பருப்பை வந்துட்டு இவங்க இவங்க உணவுக்காக எடுத்துக்குவாங்க. இவங்க இப்படி இது பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அவங்க அம்மா வந்துட்டு நக்கீர நாயகின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வந்துட்டு என் பையன் இந்த மாதிரி மரம் வெட்டுற அதுக்கு வந்துட்டு இருக்காங்க. அதை அவனை அவனை போக வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நக்கீர நாயக் வந்து ஒரு குற்ற உணர்வு இருக்கும். அவர் வந்துட்டு மறுபடியும் அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. என்னன்னா இந்த மாதிரி வந்துட்டு அஹ் அஹ் அவங்க பையனை வந்துட்டு வேலையை விட்டு நில்லுன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு தகுதியும் என்கிட்ட இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆஹ் அப்பதான் அவங்க அம்மாவுக்கும் வந்துட்டு இது பண்ணியிருக்கோம். அவங்க அம்மா வந்து நக்கீரன் எடுக்க சொல்றாங்க. நான் சொன்ன இதெல்லாம் கேட்கும்போது வந்துட்டு உங்களுக்கே வந்துட்டு திரும்பியிருக்கு, கொஞ்ச நாள்ல என் பையனும் திரும்பிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல முக்கியமா வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு சொல்ற ஒரு ஸ்டோரி என்னன்னா, ஆஹ் ஒரு கொஸ்டின் மாதிரி நக்கீரன் வைக்கிறாரு. எப்படின்னா நீங்க படிக்க போறீங்கல்ல, படிக்க போகும்போது ஸ்கூலுக்கு அந்த மாதிரி போகும்போது அங்க வந்துட்டு சொல்லித்தரது என்ன, இந்த மாதிரி மரத்தை வெட்டணுமா, மரத்தை வெட்டுறதுக்கு மட்டும் தான் சொல்லி தராங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என் பையனும் நல்லா தான் இருந்தான், ஒரு 6 வருஷம் ஸ்கூல் போனான். ஆனால் ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை செஞ்சு காதலிக்கிறதுக்காக இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கொஸ்டின் இது பண்றாங்க. நம்ம நம்ம என்ன சொல்றது, நம்ம வந்துட்டு படிக்கிறத வந்துட்டு அவங்களுக்கு எப்படி தோணிருக்கு அப்படின்னா இயற்கையை அழிக்கிறதுக்காக தான் நீங்க படிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அவங்க அம்மா வந்து ஒரு கொஸ்டின் வச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு அவங்க அம்மாவை வந்துட்டு ஒரு சில காடுல வந்துட்டு நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு அவங்க கீழே எனக்கு கேட்பாங்க. அதுவும் வந்துட்டு நீங்க வந்து இந்த புத்தகம் படிச்சீங்க அப்படின்னா இதுல வந்து அவங்க என்ன சொல்றது, தெளிவா இருப்பான் அந்த அவரோட நக்கீரனையோட வார்த்தைகள், அவரோட அந்த உரை இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க அந்த புத்தகத்தை படிக்கும் போது வந்துட்டு ஆஹ் நமக்கு வந்துட்டு அது கரெக்டா இருக்கும். நீங்க ஒரு வாட்டி இந்த புத்தகத்தை வாசிச்சு பாருங்க. அதே மாதிரி வந்துட்டு இவங்க அந்த இதுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. மறுபடியும் காட்டுக்குள்ள வராங்க. ஆஹ் அப்புறம் வந்துட்டு மறுபடியும் பிள்ளையோ அந்த ஐயா வந்துட்டு பிள்ளையோ கிட்ட உமரும் நக்கீரன் ஐயாவும் கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நீங்க வந்து எங்க கூடயே இந்த காட்டிலே இருந்துருங்க. அவர் இதுக்கு முன்னாடி எப்படி இருப்பாருன்னா ஏதோ போவாரு, மறுபடியும் கொஞ்ச நாள் எங்க போவாரு, மறுபடியும் வரப்போ வந்துட்டு நக்கீரன் ஐயா வச்ச அன்புனால அவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக கிழங்கு இல்லை மீன்கள் அந்த மாதிரி பிடிச்சிட்டு வந்து கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு இதா இருக்கும். இவங்க உமரும் நக்கீரனையும் கேக்குறாங்க, நீங்க எங்கேயும் வெளில போகாதீங்க, எங்க கூடயே வந்து எங்க முகாம்லயே இருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. உமர் யோசிச்சுட்டு நான் சொல்றேன், அந்த பிள்ளையோ ஐயா வந்துட்டு
நான் யோசிச்சுட்டு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இவங்க ஒரு 2 3 நாளைக்கு அப்புறம் அந்த ஐயா வந்துட்டு இவங்க கூட தங்கறதுக்கு இது சொல்லிட்டு இவங்க கூட வந்து தங்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நக்கீரன் ஐயா அந்த காடு அந்த காட்டு இதை பத்தி நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஆஹ் அந்த இவங்க புண்ணிய ஐயா வந்துட்டு சொல்லித் தராங்க. புண்ணிய ஐயா வந்துட்டு என்ன சொல்றது, ஏன்னா அவர் வந்துட்டு அந்த காட்டிலேயே வந்து சின்ன வயசுல இருந்து இப்போ அவங்க ஒரு 80 வயது அந்த மாதிரி 60 65 வயது இருக்கும். அந்த 65 வருஷமா அந்த காட்டிலேயே வாழ்ந்தவர். அந்த காட்டை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். எந்த வண்டியிலையும் அவர் போனது கிடையாது. அவரோட இது பாத்தீங்க அப்படின்னா அந்த பல்சர்ல போவாரு தண்ணி இருக்கும்போது. இல்லாட்டி அவர் வந்துட்டு நடந்தே தான் காட்டை வந்து சும்மா சுற்றுவாரு. இவங்களே ஒரு டைம் வந்துட்டு அந்த ஐயா கிட்ட கேட்பாங்க, நீங்க வாங்க எங்க வண்டியிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஆனா இவங்க போக வேண்டிய இவங்க எங்க போகணும்னு சொன்னாங்க அப்படின்னா, இவங்க போறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல வந்து அவர் அங்க இருப்பாரு. இவங்க வண்டியில போய் சேர்றதுக்கும். ஸோ இதுவும் வந்துட்டு பழங்குடி மக்கள் வந்துட்டு முடிந்த அளவு அவங்க வந்துட்டு எவ்வளவு தூரம் நடக்கணும்னாலே அவங்க நடந்துட்டே தான் இருப்பாங்க. அது சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இந்த காட்டுல வந்து சில பல மர வகைகள், அந்த மர வகையிலேருந்து உணவு உணவு கிடைக்கிற அந்த பழங்கள், காய்கள், அதுவே சில இதுகள் வந்து சில இதுல வந்துட்டு நஞ்சு வகையான மரங்களும் இருக்கு. அந்த மரத்தோட பால் வச்சு நஞ்சு இது இது பண்ணுவாங்க. அதையும் வந்துட்டு இந்த புத்தகத்துல வந்து தெளிவா சொல்லியிருப்பாரு. ஆஹ் இந்த முக்கியமா இந்த புத்தகத்துல வந்து இந்த ஐயா தான் வந்துட்டு ரொம்ப முக்கியமானவர். நீங்க இந்த புத்தகத்தை ஒரு வாட்டி வாசிக்கும் போது நீங்க இது பண்ணும்போது நீங்க அப்படியே அந்த கதைக்குள்ளேயே ஃபுல்லா போவீங்க. குறி குறிப்பா வந்துட்டு இவர் கூட நடக்கிற அந்த நக்கிரனையாக்கும் இவருக்கும் நடக்கிற அந்த என்ன சொல்றது, அவங்க பேசுற அந்த இதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். ஒரு பழங்குடி மக்கள் இது வந்துட்டு இவர் இது பண்றாங்க. கடைசியா வந்து நக்கிரனையா தான் வந்துட்டு அவங்கள ஃபீல் தெரிஞ்சு அவங்க எப்படி என்ன சொல்றது, காடு அழிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து நக்கிரனையா மனசுலயே வந்துடும். அந்த மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஆஹ் இவர் உமர் கிட்ட வந்துட்டு உமரும் நக்கிரனையா பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு பிள்ளைங்க வராரு. வந்துட்டு ஆஹ் நான் இப்போ ஒண்ணு சொல்லுவேன், சொன்னா நீங்க வந்து கோச்சிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல ஏன் நாங்க கோச்சிக்க மாட்டோம், நீங்க சொல்லுங்க அப்படின்னு மறுபடியும் இவங்க வந்து அதே வார்த்தையும் சொல்லுவாங்க. நான் இப்போ ஒண்ணு சொன்னா நீங்க வந்து கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீங்க நாங்க கோச்சிக்க மாட்டோம், நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறது. நான் அந்த வழியா நடந்து வந்துட்டு இருந்தேன், அங்க ஒரு மரம் வந்து என்கிட்ட பேசுச்சு அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து குறிப்பாகவும் இதாவா இருக்கும், மருத்துவம் நக்கீரனா இருக்கும். ஆஹ் ஆமா மரம் என்கிட்ட பேசுச்சு, அது வந்து என்கிட்ட சொல்லிச்சு என்னை வெட்டாதீங்கன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு. எப்படின்னா இவங்க காடு வந்து மொத்தமா அழிச்சிட்டு வராங்க. அந்த ஒரு மரம் தான் வந்துட்டு தாய் மரம், அதாவது தாய் மரம்னு சொல்லுவாங்க. மூதாய் மரம், இந்த இதுல வந்து மூதாய் மரம்னு சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா தாய் மரம் அப்படின்னா ஒரு பெரிய மரம் இருக்குன்னா அந்த மரத்தோட பழங்கள் விதைகள் மூலியமா தான் வந்து அந்த காடே பரவச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னா அதுதான் வந்து தாய் மரம்னு சொல்லுவாங்க. ஆஹ் இவன் வந்து அந்த மரம் வந்து இவங்ககிட்ட பேசுன மாதிரி இவங்க சொல்லுவாங்க. இவங்களும் சிரிச்சுட்டு இது பண்ணுவாங்க. அப்புறம் நக்கீரன் எங்க உமரை சொல்லுவாங்க, நீங்க என்னதான் இது பண்ணாலுமே வந்துட்டு இந்த எங்க நிறுவனம் வந்து கடைசியா அந்த மரத்தை வெட்டதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது கொஞ்ச நாள் போயிடும். அதுக்கப்புறம் நக்கீரன் ஐயா மறுபடியும் வந்துட்டு பிள்ளைய ஐயா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போகும்போது அவர் ஏதோ மூங்கில்ல வந்துட்டு ஆஹ் கூடை மாதிரி பின்னிட்டு இருப்பாரு. அப்படி பின்னிட்டு இருக்கும்போது அவர் பழைய கூடையை தேடும் போது அதுல வந்து ஒரு சில இது கிடைக்கும். ஆஹ் ஒண்ணு வந்துட்டு அவங்க வேட்டையாடுறதுக்காக வச்சிருந்த வந்து வேட்டையாடுறதுக்காக ஒரு பொருள் வச்சிருப்பாங்க. அந்த இது கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஹ் ஒரு புல்லாங்குழல் மாதிரி சின்னதா ஒண்ணு இது இருக்கும். நக்கீரனை எடுத்து பாக்குறாரு. இது என்ன நம்ம நார்மலா இருக்க புல்லாங்குழல் மாதிரியே இருக்கு, ஆனா அதை விட சின்னதா இருக்கு. அப்புறம் அதை நக்கீரனை வந்துட்டு அவர் இவர்கிட்ட கேட்கிறாரு, ஐயா கிட்ட கேட்கும்போது சொல்றாங்க, ஆமா இது புல்லாங்குழல் மாதிரி தான், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி வந்துட்டு இது வாயில வச்சு ஊதுற மாதிரி புல்லாங்குழல் கிடையாது. இதை வச்சு மூக்குல வச்சு ஊதுற மாதிரி ஒரு புல்லாங்குழல் அப்படி சொல்றாங்க. புல்லாங்குழல் மூக்குல வச்சு ஊதுறாங்களா, ஒரு வாட்டி ஊதி காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இது ஊதுறதுக்கான காலம் வந்து வரும். இது எல்லா காலத்துலயும் ஊத முடியாது. அந்த ஊதுறதுக்கான காலம் வரப்போ வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு ஊதி காமிக்கிறேன் அப்படி சொல்றாங்க. உம் அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க மறுபடியும் வந்துட்டு போறாங்க. அந்த அந்த மூதாதையர் மரம், அந்த பழைய தாய் மரத்தையும் நிறுவனம் வந்து வெட்டியிருக்கு. அதை ஒரு 5 6 துண்டா வெட்டி இது பண்ணும்போது அந்த நியூஸ் வந்துட்டு நக்கீரன் எங்க காதுக்கு வருது.
அந்த 2-3 நாள் வந்துட்டு நக்கீரன் ஐயா அந்த மரத்தை பார்க்க போகவே இல்லை. அந்த வீட்டுல மரத்தை பார்க்க போகவே இல்லை. 3வது நாள் அந்த அந்த பக்கம் போகும்போது அந்த மரம் வெட்டுற அந்த இவங்களா மரம் வெட்டி இது பண்ணும்போது சொல்றாங்க, கடைசியா இருந்த அந்த ஆஹ் அந்த அந்த ஸ்டெம் இதை மட்டும் எங்களால இழுக்கவே முடியல. நாங்களும் வந்துட்டு 4-5 டிராக்டர் அந்த மாதிரி வச்சு இழுத்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது தானா வந்து நக்கீரன் நம்ம கண்ணில் வந்து தண்ணி வருது. அன்னைக்கே உமர் சொன்ன மாதிரி இந்த மரம் வந்து கேட்டதுனால இந்த மண்ணோட மண்ணா இது பண்ணுவா அப்படிங்கிறத அவர் ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மரத்தெல்லாம் வெட்டிடுறாங்க, இது பண்றாங்க. மறுபடியும் உங்க நிறுவனத்தை வந்துட்டு இது பண்றது. இதுக்கு முன்னாடி இந்த மரம் வெட்டுற இது நியூஸ் தெரிஞ்சவங்க என்ன பண்றாங்கன்னா, உமர் வந்துட்டு விடுமுறைக்காக வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இந்த வேலையே ராஜினாமா பண்ணிட்டு அவர் வந்துட்டு போயிடுறாரு. உமர் பாத்தீங்க அப்படின்னா அந்த நிறுவனத்துல கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலமா அந்த நிறுவனத்துலதான் வேலை பார்த்தாங்க. நிறைய காடு அழிச்சு இதுல வேலை பார்த்துருக்காங்க. இருந்தாலுமே வந்துட்டு அவருக்கு வந்துட்டு இந்த காடு, இந்த கிணப்பன்தாங்கல் காடு அழிக்கும் போதுதான் வந்துட்டு அவரோட மனசுல வந்து ஒரு குற்ற உணர்வு ஏற்பட்டிருக்கு. இதே மாதிரி இந்த பின்னி வையா மாதிரி பார்த்த பழங்குடி மக்கள் அவங்க கிட்ட பேசின இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஆஹ் ஆஹ் எப்படின்னா மறுபடியும் நக்கீரன் ஐயா பார்த்தா எங்க அழுதுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டு அந்த விடுமுறையை அப்படியே போயிடுறாரு. இது வந்து இந்த நியூஸ் வந்துட்டு நக்கீரன் ஐயாக்கு பின்னாடி தான் தெரியுது. தென் அவர் ஒரு நக்கீரன் ஐயாவுக்கு வந்துட்டு அவர் ஒரு கடிதம் எழுதியிருப்பாரு. உமர் வந்துட்டு அந்த கடிதம் இவர்கிட்ட கிடைக்கும். இந்த இந்த நக்கீரன் ஐயா உமர் வந்துட்டு ராஜினாமா பண்ணிட்டாருங்கிற அந்த செய்தி கேட்டு வந்து நக்கீரன் ஐயா வந்து உமரை தேடி அந்த பக்கம் போவாங்க. ஆனா அந்த ஒரு நாள் வந்துட்டு உமர் வந்து இந்த முகாமுக்கு வந்துட்டு போயிருப்பாரு. இந்த கடிதத்தை வந்துட்டு அங்க இருக்கிற அந்த சமையல் பெண்மணி அண்ணா கிட்ட வந்து கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அப்ப நக்கீரன் ஐயா வந்து அண்ணா ஆல்ரெடி இன்னும் 2 பேர் வந்து அந்த கடிதத்தை படிச்சு பார்த்து ஆல்ரெடி சோகமா இருப்பாங்க. வந்த உடனே வந்துட்டு நக்கீரன் ஐயா அந்த கடிதத்தை கொடுக்குறாங்க. அவர் இது பண்ணும்போது அந்த இடத்துல வந்து உமர் வந்துட்டு நக்கீரன் ஐயாவையும் அண்ணாவையும் வந்துட்டு அவங்க சொன்ன மகன் மகள் மாதிரி தான் இது பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபீலிங்ஸா நிறைய இது எழுதிருப்பாங்க. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இதெல்லாம் அந்த கடிதத்தில் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வராங்க. தென் கொஞ்சம் இவங்க முகாம் நிறைவடைய போகுது. அப்பதான் வந்துட்டு அந்த கிட்ட வந்துட்டு கிளிய வந்து சொல்றாரு, நீ அன்னைக்கு கேட்டல அந்த நாசி புல்லாங்குழல் அது வாசிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அது வாசிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் வந்துட்டு கிளிய வந்து முதல் தடவை ஒரு கதை மாதிரி சொல்றாங்க. அது எப்படின்னா கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பழங்குடியின குடும்பம் மொத்தமா அந்த கிராமம் இது இருக்கு. அந்த கிராமத்துல இருந்து ஒரு குடும்பம் மட்டும் மறுபடியும் அந்த காட்டுக்குள்ளே வேற ஒரு இடத்துக்கு இடம் பெயர்றாங்க. அந்த இடம் பெயரும் போது வந்துட்டு அந்த எப்படி சொல்றீங்கன்னா இடம் பெயரும் போது வந்துட்டு இவங்க வந்துட்டு அங்க தேவையான காய்கறிகள் அதை வச்சு அவங்க சாப்பிட்டு அவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. முதல்ல வந்துட்டு அவங்க 3 பேர் அந்த இதுல இருக்காங்க. அப்பா அம்மா பையன். கொஞ்ச நாள்ல வந்துட்டு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இறந்து போயிடுறாங்க. இவங்க சின்ன வயசுல இருந்து இவங்க வந்து அவங்க சமூகத்தை விட்டு வெளில கூட்டு வந்ததுனால அவங்க பையனுக்கு வந்துட்டு அவங்க அந்த காடு என்ன அவங்களோட இன மக்கள் என்ன பண்ணுவாங்க அந்த பழக்க வழக்கங்கள் எதுவுமே தெரியாது. அதனால இவர் வந்துட்டு இவங்க இது பண்ணும்போது கொஞ்ச நாள்ல வந்துட்டு அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. இறந்து போகும்போது இவருக்கு வந்து அப்பதான் ஒரு இதாகுது, அழுகுறாங்க பண்றாங்க. அப்புறம் அழுகக்கூடாதுன்னு தோணுது. அம்மா எதுவுமே நமக்கு தெரியலையே அப்படிங்கும்போது இது பண்ணும்போது அப்படியே அவங்க வீட்டை விட்டு வெளில வராங்க. வீட்டுக்கு வெளில வந்து பார்க்கும்போது அவங்க அம்மா வந்து வச்ச ஒரு மூங்கில் மரம் இருக்கு. அதை வந்து தொட்டு பார்க்கறாங்க. தொட்டு பார்த்து இது பண்ணும்போது அவங்க அம்மா கூட இருக்கிற மாதிரியே இருக்கு. அதுல இருந்து ஒரு சின்னதா ஒரு குச்சியை வெட்டி எடுத்து இவர் மூக்குல வச்சு இது பண்றாரு. இது பண்ணும்போது இவர் அது கரெக்டா ஒரு இசையா வந்து ஒழியுது. அந்த ஒழியும் போது வந்துட்டு இந்த இசை வந்துட்டு இவர் பாடுறது வந்துட்டு அந்த காத்து மூலமா பரவி பக்கத்து ஊர்ல இருக்கிற அவங்க இன மக்களுக்கு வந்துட்டு கேக்குது. இதனடா காட்டுல புதுசா ஒரு இசை கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இசை வந்த பாதையை வந்து நோக்கி வராங்க. இங்க வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இந்த மாதிரி வந்துட்டு அவங்க அம்மா இறந்துருக்காங்க, இவங்க வந்து தனியா இருக்காங்க அப்படின்னு சொன்னவங்க வந்துட்டு ஆஹ் அப்படி வந்து இது முடிக்கிறாங்க. அப்போ வந்து அப்போ இருந்து அந்த பழங்குடியின மக்கள் வந்துட்டு
இந்த இந்த நாசி புல்லாங்குழல வந்துட்டு ஒரு இறப்பு செய்தியை மட்டும் ஆஹ் இது பண்றதுக்காக மட்டும் பகிர்றதுக்காக மட்டும்தான் இந்த புல்லாங்குழலோட இசையை வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் இதை சொல்லி முடிச்சுட்டு ஆஹ் அந்த பெரிய ஐயா வந்துட்டு அந்த புல்லாங்குழல வாசிக்கிறாங்க. தென் இவங்க முகாமையும் காலி பண்ணி போற நேரம் வந்துருச்சு. கரெக்டா நேரம் வந்துட்டு போகும்போது நக்கிரனை வந்து சரி இவங்க பார்த்துட்டு போயிடலாம், இவ்வளவு நாள் இருந்துட்டு இவங்ககிட்ட பேசாம அதாவது இவங்க பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போறாங்க. கரெக்டா இவங்க போற அந்த செக் போஸ்ட் கிட்டே வந்து அந்த புள்ளி இருக்காது, இறங்கி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. வண்டி ரிப்பேர் ஆகுதுன்னு சொல்லிட்டு வண்டி ரிப்பேர்னு சொல்லிட்டு இவங்க கூட இருக்க சொல்லிட்டு போறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து பிள்ளை நீங்க அந்த வண்டியிலேயே போயிருக்கலாம்ல, ஏன் இங்க பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னு கேட்கும்போது தான் வந்துட்டு ஆஹ் பேய் பேய் மழை வரப்போகுது, ரொம்ப பெரிய மழை வரப்போகுது, அது எப்படி இருக்குமோன்னு தெரியல, ஆனா பெரிய மழை கண்டிப்பா இந்த காட்டுல வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே வந்துட்டு 3 நாள் 4 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இவங்களால வெளியே போக முடியல. அதே மாதிரி வந்துட்டு உம், அந்த இதுல போகும்போது அந்த அண்ணாவும் அந்த கமெண்ட் பண்ண அண்ணாவும் நக்கிரனையா அந்த பிள்ளையும் இவங்க பேர் தான் இருக்காங்க. இவங்க 3 பேர் தான் அந்த ஒரு சின்ன குடில் மாதிரி இருக்கு, அதில் போட்டுருக்காங்க, அதில் இருக்காங்க. உணவு இது பார்க்கும்போது எதுவுமே இருந்த வரைக்கும் முதல் நாள் வந்துட்டு அவங்க கிழங்கு ஏதோ இருந்துச்சு, அதை சமைச்சு இது பண்ணிட்டாங்க. மற்ற நாளுக்கு இது பண்ணும்போது இந்த பெரிய வழியாக தான் வந்து தண்ணியிலே நீந்தி போய் எங்க உணவு கிடைக்கும் அந்த காட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான உணவெல்லாம் அவங்க எடுத்துட்டு வர கிழங்கு அந்த மாதிரி கிடைக்கிற அந்த சில வகைகள் இறைச்சிகள் அதெல்லாம் கொண்டு வந்து இவங்களுக்கு சமைச்சு போடுறாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறேங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணும்போது இவங்க சொல்றாங்க, இந்த நீங்க வந்து எங்க வீட்டுக்கு வந்திருக்க உறவினர், அதனாலதான் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பண்றேன், என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீங்க வந்துட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆஹ் கடைசியா இந்த புத்தகம் முடியும் போது பாத்தீங்க அப்படின்னா அவரோட அந்த பெரிய வழியாக வந்துட்டு ஃபீல் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. நீ உமர் அப்புறம் வந்துட்டு அண்ணா இவங்க எல்லாத்தையும் வந்து என்னோட பிள்ளைகளா தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த கதையை வந்து முடிச்சிருக்காங்க. தினேஷ், ஹலோ. நான் கேட்டுட்டு தான் இருக்கோம். ஓகே, ஐ திங்க் நம்ம கொஸ்டின் ஆன்சர் செஷனுக்கு போகலான்னு நினைக்கிறேண்ணா. ஓகே, யாருக்காவது கொஷின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இப்போ நீங்க கேட்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கொஷின் இருக்கு ஆக்சுவலி. அந்த சூப்பு பத்தி சொன்னீங்கல்ல, ம் இந்த மாதிரி நிறைய மூட நம்பிக்கைகள்னு சொல்லப்படுற அந்த பழக்க வழக்கங்கள் வந்து இன்னுமே வந்துட்டு அந்த பழங்குடிகள்கிட்ட இருக்கு. இந்த மாதிரி நீங்க காட்டுக்குள்ள போனப்ப அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இது மூட நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது. காட்டுக்குள்ள கிடைக்கிற ஒரு ஒரு மூலிகையும் வந்துட்டு அந்த மாதிரி அனுபவம் உள்ள பழங்குடி மக்கள் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது கிடைக்கிற ஒரு ஒரு இதுமே வந்துட்டு எந்த இலையை சாப்பிடலாம், எந்த இதுல சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வர அந்த ஜென்ரேஷன் கேப்ல தான் வந்துட்டு அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறிட்டு வருது. ஸோ அதனால அவங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, நார்மலா வந்துட்டு அந்த அவங்க கிடைக்கிற அந்த காட்டுக்குள்ளேயே கிடைக்குள்ள மூலிகள் அந்த மாதிரி அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாம போகுது. இது எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சொல்லணும் அப்படின்னா, ரீசெண்டா வந்துட்டு எங்க கோயம்புத்தூர் பக்கத்துல காணக்கட்டி உள்ள ஒரு வில்லேஜ் போயிருந்தோம், ட்ரைபல் வில்லேஜ். அங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு 2 பேர் கிட்ட பார்த்து பேசிட்டு இருக்கேன். அவங்க வந்து இது சொன்னாங்க, அவங்க பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகுது, இவங்க வெளியே மருத்துவமனையில காமிக்கும் போது வந்துட்டு ஏதோ கேன்சர் கட்டி அந்த மாதிரி சொல்றாங்க. அப்போ வந்துட்டு நாங்க வந்து இது பண்ணி பார்த்தோம், 1,00,000 ரூபா கிட்ட. அந்த 1,00,000 ரூபாங்கிற பணம் வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப அதிகம் கரெக்டா பழங்குடி மக்களுக்கு. கண்டிப்பா 1,00,000 ரூபா செலவு பண்ணி அவங்க பாக்குறாங்க. ஆனா அப்போ வந்துட்டு அந்த கிடைக்கவே இல்லை. மறுபடியும் ஊருக்கு வராங்க, அவங்க காட்டுக்குள்ள கிடைக்கிற ஏதோ ஒரு 2 இலை அவங்க தெரிஞ்ச இது வந்து இலையை வச்சு அந்த கட்டி மேல ஒரு 3-4 நாள் பூசுறாங்க. அப்படிங்கும் போது அந்த கட்டி கரைஞ்சிருக்கும். ஸோ இது வந்து நம்ம மூட நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது. அவங்க நம்ம காட்டுக்குள்ள போகும்போது அங்க யார் அனுபவசாலியா இருக்காங்களோ அவங்க கிட்ட வந்து நம்ம பேசி கத்துக்கணும். ஹாய் சதீஷ். ஹாய். இந்த புக்ல இருக்கிற கேரக்டர்ல நீ யாரையாவது மீட் பண்ணு நினைச்சா யாரும் மீட் பண்ண நினைப்ப? இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
நான் என்ன கேட்டேன்னா பில்லியோ அவரை தான் நான் மீட் பண்ணணும்னு நினைப்பேன், அவர் இருந்தாரு அப்படின்னா. நாலேஜ் அந்த அந்த காலத்தை பத்தின இந்த ஒவ்வொரு விலங்கு பத்தி அவருடைய இந்த நாலேஜ் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும். ஆமா இப்போ வந்து நக்கிரனையா வந்து நாலேஜ் முழுக்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவர்கிட்ட என்ன அந்த மரத்தை பத்தினதை பத்தியும் அந்த சூழ்நிலை பத்தி எல்லாத்தையுமே அவர்கிட்ட வாங்கியிருப்பாரு. பட் உமர் வந்து நக்கிரன் மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் அவர்கிட்ட இருந்ததுனால தான் அவர் வந்து இத்தனை நாளும் அவருக்கு இந்த சூழ்நிலை பத்தி ஒரு எண்ணம் இருக்கும், நம்ம தப்பு பண்றோம் அப்படின்னு. பட் இவர் மூலியமா அவர் வந்து என்லைட்டன் ஆயிட்டு தான் இனிமே இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விட்டு போனதா நான் ஃபீல் பண்ணேன் அந்த இதை படிச்சவன் புக்கை. அந்த கரெக்டா அதை நான் இவ்வளவு நாள் இல்ல இந்த மாதிரி ஒரு குடும்பம் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே அந்த ஒரு ஃபீல் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ஏன்னா சரி, உமர் வந்துட்டு அத்தனை வருஷமா அந்த காட்டுக்குள்ள இருக்காங்க, ஆனா அந்த பில்லியோ அந்த மாதிரி ஒரு அனுபவம் மிக்க காட்டு பழங்குடி மக்களை வந்து அவர் பார்த்தது கிடையாது. நக்கீரன் ஐயா மூலியமா தான் வந்துட்டு உமருக்கு வந்துட்டு அந்த ஒரு கான்டாக்ட் கிடைக்குது. இதுல எத்தனை பேர் படிச்சிருக்காங்க இந்த புக்கு, இன்னும் படிக்கணுமா அப்படின்னு தெரியல எத்தனை பேர் தெரியலண்ணா. அப்புறம் நான் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இது மெயினா வந்துட்டு எப்படின்னா இன்னொரு இது ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டது எப்படின்னா அவர் வந்துட்டு அந்த கோடை அந்த குளக்கரைக்கு இது பண்ணும்போது அவங்க கைக்குள்ள போகும்போது அங்க இருக்கிற தகர டப்பா அந்த கண்ணாடி கோடை பத்தி சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்ம நார்மல் டே டு டே லைஃப்லயே வந்துட்டு நமக்கு இதா இருக்கும். எப்படின்னா நம்ம ட்ரெயின்ல போறோம், பஸ்ல போறோம், கார்ல போறோம் அப்படின்ட்டு நம்ம தண்ணி குடிச்சுட்டு அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அந்த மாதிரி இதை வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கட்டி அந்த பொட்டலை மாதிரி கட்டி கவரை பாஸ்டிக் கவர் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா ஒரு மழை வந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு கரெக்டா வந்துட்டு ஒரு நிலையோ இல்ல அந்த நீர்நிலைக்கு போகிற வழியோ தான் வந்து பிளாக் பண்ணும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். இப்போ இது வந்து பார்க்கும்போது நான் வந்துட்டு ஒரு 2 years முன்னாடி வந்துட்டு நான் பில்லூர் டேம் போயிருந்தேன். பில்லூர் டேம் வந்துட்டு இப்போ ஒரு கடந்த சில வருஷமா வந்துட்டு ஃபுல்லாவே வந்துட்டு ரெஸ்ட்ரிக்டட் ஃபாரஸ்டா ஆக்கியிருக்காங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு நான் அந்த பில்லூர் டேம்ல இருந்து பார்க்கும்போது நம்ம லாங் வியூ தான் பார்ப்போம். 2 மலைக்கு நடுவுல தண்ணி வருது அப்படிங்கிறவங்க தான் பார்ப்போம். அந்த மலை கீழே அந்த டேம் மேல இருந்து கீழே எட்டி பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா இந்த மாதிரி இது வந்து நான் ஜூம் பண்ணி எடுத்த போட்டோஸ் இந்த மாதிரி தான் பிளாஸ்டிக் பாட்டில் அந்த சரக்கு பாட்டில் இந்த மாதிரி எல்லாமே நிறைய இருந்துச்சு. அப்பதான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு, நம்ம தூக்கி போடுறது எல்லாமே இந்த மாதிரி இருந்து என்ன சொல்றது ஒரு மழை வந்துச்சு அப்படின்னா அது வந்து கரெக்டா வந்து தேங்கி நிக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து காட்டுக்குள்ளேயே அது வந்து புதையலா கிடக்கும். அது வந்து மிருகங்களோட கால் பாதத்துல படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடஞ்சிருச்சு அப்படின்னா. இல்லாட்டி வந்து இந்த நீர்நிலைகளுக்குள்ளதான் வந்து அப்படிங்கிறதான் இந்த ஒரு போட்டோனா. அதே மாதிரி வந்துட்டு நம்ம நார்மலா வந்துட்டு போறப்போ வந்துட்டு இது வந்துட்டு 2012 வந்து நான் கொடைக்கானல் போனப்போ ஒரு போட்டோ. எப்படின்னா கொடைக்கானல்ல வந்துட்டு நார்மலா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அவ்வளவுதான் நமக்கு அப்படிதான் தெரியும். பட் ஆனா அது வந்து முன்னொரு காலத்துல வந்து கண்டிப்பா மலையா தான் இருந்திருக்கும். இந்த காடு ஒழிப்பு இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த அந்த நிலத்தையெல்லாம் அழிச்சிட்டு அங்க வந்து எஸ்டேட்ஸ் அந்த மாதிரி கட்ட ஆரம்பிச்சாங்க. அப்படி கட்டினதுக்கு அப்புறம் அப்படியே வந்து சொகுசு வாழ்க்கையா மாறினதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் போறப்ப வந்துட்டு நம்ம வந்து தூக்கி பாட்டில்ஸ் அந்த மாதிரி தூக்கி போட்டுருவோம். அப்படி தூக்கி போட்ட ஒரு இந்த சம்பவம் பாத்தீங்க அப்படின்னா இந்த வந்து மது பாட்டில் இருந்துச்சு. அந்த மது பாட்டில் வந்து பாதி அளவுக்கு அந்த மது இருந்துச்சு. ஆனா இவங்க வந்துட்டு அந்த இது தூக்கி போட்டுறாங்க இல்ல தூக்கி போட்டு இது பண்ணியிருக்காங்க. அந்த வழியா அந்த குரங்கு அதை பார்த்துட்டு அந்த பாட்டில ஓபன் பண்ணி அது பாட்டுக்கு குடிச்சிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து நம்மளும் கெடுக்கிறது இல்லாம இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் இந்த மாதிரி ஸ்டேஷன் போறப்போ வந்துட்டு நம்ம சூழலுக்கு எவ்வளவு பாதிப்பு கொடுக்குறோம் அப்படிங்கறத வந்துட்டு இந்த ஒரு இமேஜ் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணோம் காலையில அன்னைக்கு அந்த டைம்ல. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன்ல நம்ம போடுறோம் மலையில போகும்போது வண்டியில பஸ்ல போகும்போது அந்த ஜன்னல் வழியா நம்ம தூக்கி போடுற அந்த கண்ணாடி பாட்டில் வாட்டர் பாட்டில் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு மலையில இருந்து தண்ணி உடையறதுக்கான ஒரு வடிகால் மாதிரி இருக்கும். இந்த இமேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம தூக்கி போற பாட்டில் அந்த மாதிரி இது பண்ணும்போது மழை வரப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து அந்த போட்ட அந்த கழிவுகள் எல்லாமே வந்துட்டு அடிச்சுட்டு வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த வடிகால்ங்கிற அந்த மலையின் வடிகால் இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து நின்னுக்கும். இது வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய தேங்கிச்சு அப்படின்னா அது வந்துட்டு மழை தண்ணியை வந்து கீழே அதாவது டேம்க்கு அந்த மாதிரி வராம இருக்கிற இடத்துக்கும் வாய்ப்பு இருக்கு.
ஸோ இது வந்துட்டு வால்பாறையில் நாங்க நம்ம ஐந்தணை மக்களோட சேர்ந்துட்டு டார்கெட் ஜீரோ குழுவோட போறப்ப எடுத்தது. இங்க பாத்தீங்கன்னா அங்க மட்டுமே கிட்டத்தட்ட வந்து இவ்வளவு மூட்டைகள் கண்ணாடி பாட்டிலும் பிளாஸ்டிக் பாட்டிலும் எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 டன் அளவுக்கு நாங்க குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல மட்டும் எடுத்த அந்த குப்பைகள். இது வந்துட்டு சிறுவாணி தண்ணி எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம். கோயம்புத்தூர்ல வந்து ரொம்ப டேஸ்டியஸான வாட்டர் அந்த மாதிரி. ஸோ அந்த வாட்டர் அந்த தண்ணி வந்துட்டு இந்த தண்ணி தான் வந்து மக்களுக்கு வந்து குடிக்க பயன்படுத்துறாங்க. இது வந்து ஃபுல்லாமே பப்ளிக்கான ரெஸ்ட்ரிக்டான பிளேஸ் தான். ஸோ இங்க வந்துட்டு நான் அந்த வீடியோ மட்டும் உங்களுக்காக ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது பண்ணும்போது வந்துட்டு அந்த தண்ணியோட சவுண்டு, தென் பக்கத்துல இருக்க பறவைகளோட இது, தென் பட்டாம்பூச்சி, தென் பூச்சிகள் போறது, அந்த ஒரு சின்ன இது மட்டும் நான் கவர் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக அவ்வளோதான். ஸோ இது வந்து இப்போ பார்க்கும்போது நம்ம காட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அந்த இயற்கையை எப்படி ரசிக்கணும், நம்ம எவ்வளோ அமைதியாக இருக்கணும், நம்ம மனசுக்கு அமைதியாக வேணும்னா அங்கே இருக்கிற சவுண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்கணும். நம்ம மைண்ட் வந்து வேற எங்கேயும் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சின்ன ஒரு வீடியோ இது பண்ணிக்கலாம். இமேஷ் வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? ஆனா அப்புறம் நான் இப்போ ரீசெண்டா ஒரு நக்ரீன் சார் வந்து மீட் பண்ண பேர்ட் வாட்சிங்ல அவருடைய இன்டராக்ஷன்ல இருந்து தெரிஞ்சு அவர் ஏற்கனவே வந்து ஒரு இயற்கை ஆர்வலா இருந்து இந்த போர்னியோ காட்டுக்கு வேலைக்கு போயிட்டு அங்க வந்து ஒரு மரம் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு எந்துவா போயிட்டு அங்க பார்த்த வேலை, அங்க அவங்க ஒரு மனசாட்சியே இல்லாம எல்லாத்தையும் கட் பண்ணி போட்ட மரங்கள் எல்லாம் ஒரு வியாபார ரீதியா கட் பண்ணது, இதெல்லாம் மூலியமா அவர் இப்போ ஒரு சூழலியல் போராளி அந்த லெவல்ல அவர் மோல்ட் ஆயிருக்காரு. அது அவருடைய பேச்சு, அவருடைய இன்டெப்த் நாலேஜ், இதெல்லாம் நல்லா நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சது. யார் யாருன்னு இந்த புக் படிக்கல அப்படிங்கும்போது இந்த புக்கை படிச்சீங்கன்னா தெரியும். இந்த புக்கோட எண்ட்ல வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணிருப்பாங்க. அந்த நிறுவனம் வந்துட்டு இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் கொடுக்கல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆக்சுவலா அவரு வந்து அந்த பிலியோ சொன்ன மாதிரி இவங்க செஞ்ச பாவத்தினால நிறுவனம் வந்து மொத்த லாக்டவுன் மாதிரி ஆயிடுது. அவங்க அங்க இருந்த பெரிய ஆளுங்களுக்கு எல்லாம் அது இதாயிடுது. அந்த மாதிரிதான் ஒரு லாஸ்ட்ல போயிடுது. அந்த மாதிரிதான் அவன் இது பண்ணிட்டு இருப்பாரு. அந்த சாபம் அப்படின்னு சொல்லுவாரு அந்த பிலியோ, அந்த பெரிய தாய்மரம் சொல்றது. காட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னொரு விஷயம் இதுல வந்து மெயினா இருக்கும். எப்படி சொல்றதுன்னா காட்டுக்குள்ள போறாங்க அப்படின்னா ஒரு மழைக்காலங்கள் அப்புறம் காட்டுக்குள்ள போகும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த இவங்க போன வழி வந்துட்டு மெயினா வந்து மரம் ரெகுலரா காட்டுக்குள்ள போறாங்க அப்படின்னா அந்த வழி வந்து செடி கொடிகள் ஃபுல்லா பரவிடும். அப்ப வந்து காடு கொடிகள் சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க வந்து போற வழியில வந்துட்டு அந்த காட்டை பத்தி தெரிஞ்சவங்க வந்து முன்னாடி போயிட்டு கட்டி வச்சுட்டு அந்த இது செஞ்சுட்டே வருவாங்க. இப்போ புதர் மாதிரி செடி வகைகள் இருக்குன்னா செடி வகைகள் வந்து டாப்ல வந்து அப்படியே ஃபுல்லா வெட்டி விட மாட்டாங்க. அது ஒரு கிராஸா ஒரு வெட்டி போட்டு அந்த குச்சி வந்து சாஞ்சி இருக்கிற மாதிரி தான் வெட்டி போடுவாங்க. அதே மாதிரி மரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மரத்தோட பட்டையில வந்துட்டு ஏதாவது மார்க் போட்டுடுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அவங்க காட்டுக்கான போன வழி, அதே மாதிரி அந்த வழி திரும்பி வர்றதுக்கான வழி அப்படிங்கிறது ஒரு அடையாளமா இருக்கும். ரூட் மார்க்கிங். ஆமா, அந்த மாதிரி. இது வந்து அந்த போர்னியோ காட்டுக்கு மட்டும் ஒரு இது கிடையாது. நம்ம பாக்க ஒரு எங்கேயுமே இது மாதிரி இருந்த ஒரு இடம் தான் எல்லாமே மாறி இருக்கு. எல்லாம் ஒரு டீ எஸ்டேட் ஆகும், காஃபி எஸ்டேட் ஆகும். நான் ரீசெண்டா மேகமலை போனேன். அங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாவுமே வந்து அவங்க டீ எஸ்டேட்டா மாத்திட்டு இருக்காங்க. அந்த இடம்லாம் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் நல்ல மழைக்காடுகளா இருந்த இடமா இருந்தது எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரிதான்
இந்த புக்ல இருந்து அவர் என்ன கருத்து சொல்ல வராரு, நம்மளுடைய ஜெனரேஷன் என்ன, அதுல இருந்து என்ன எடுத்துக்கணும்? இந்த புக்ல இருந்து பார்க்கும்போது அப்படின்னா நம்ம இப்போ எல்லாமே வந்துட்டு இந்த நெகிழி சதீஷ் மாதிரி நான் ஒரு நம்ம இயற்கைக்கு மறுபுறமா தான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இயற்கைக்கு மறுபுறமா தான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இயற்கையோட நம்ம வாழ்க்கை வந்து இன்னும் இணையவே இல்லை. அது எப்படி இது பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற இதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்துட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். லைக் செயற்கையா நம்ம லைஃப் போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. பணம்ங்கிற ஒரு குறிக்கோளோட அந்த மாதிரி போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அது இல்லாம வந்துட்டு இனி வர ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு காடுக்குள்ள வந்துட்டு அந்த மாதிரி கூட்டிட்டு போறப்போ அந்த காட்டுல இருக்கிற சின்ன சின்ன பூச்சினங்கள், சில சில பறவையினங்கள், அதை பத்தி வந்துட்டு நம்ம அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நம்ம வர அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து சொல்லி தரணும். அந்த மாதிரி நிறைய கேப் இருக்கிறதுனால வந்து நமக்கே தெரியல. இப்போ நார்மலா ஒரு வண்ணத்து பூச்சி நான் அந்த வீடியோல காமிச்சேன். அந்த வண்ணத்து பூச்சியோட இயல்பு அதை வந்து பார்க்கும்போது வண்ணத்து பூச்சிக்கும் வந்துட்டு ஒரு சில நேச்சுரலான இது தேவை. அதுக்கான உப்பு வந்து உடம்புக்கு தேவை. அந்த உப்பு இருக்கிற அந்த இதுதான் அந்த வீடியோல காமிச்சேன் அவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆத்தோரமா அந்த மாதிரி காட்டுல வந்துட்டு ஆத்தோரமா இருக்கிற ஏரியால பார்க்கும்போது ஒரு மதிய நேரமா வந்துட்டு நீங்க பார்க்கும்போது அந்த தண்ணி பட்டிருக்கிற இடத்துல கொஞ்சம் லைட்டா காஞ்சிருக்கிற ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டீப் ஃபாரஸ்ட்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா பல ஆயிரம் வண்ணத்து பூச்சிகள் அந்த ஒரே இடத்துல இருந்து அந்த மட்பட்லின்னு சொல்ற அந்த இது பண்றதை வந்துட்டு பார்க்கலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம காட்டுக்குள்ள போக ஒவ்வொன்றா நம்ம இது பண்ணணும். தென் அந்த பூச்சி போறது, நம்ம குழந்தைங்களை கூட்டிட்டு போகும்போது மெயினா எப்படி அப்படிங்கும்போது நம்ம அவங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும். ஸோ அந்த ஒரு சில கேள்விகள் வந்துட்டு சில கிரேசியஸ் கொஸ்டின்ஸா இருக்கும். நமக்கும் பதில் தெரியாது. அந்த பதிலை தேடி நம்மளும் இது பண்ற மாதிரி இருக்கும். அந்த பதிலுக்கு என்ன அப்படிங்கறது வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கிற இது இருக்கும். நமக்கு ஒரு தேடுதல் இது மாதிரி இருக்கு. யாரோ அந்த பேர்ட் நேம் இருக்கிற நெஸ்ட் வந்து சூப் வச்சு சாப்பிட்டாங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. சூப் ஃப்ரம் தி பேர்ட் நெஸ்ட் கேன் யூ ப்ளீஸ்? அது வந்து ஆக்சுவலா அது ரியல் மெடிக்கல் பேர்டு. பட் அவங்களோட அந்த இது லயங் சொல்லிட்டு ஒரு குருவி. ஆமா லயங் அதோட ஸ்லைவால அது ரெண்டு இருக்கும், ஒயிட் அண்ட் பிளாக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அதுக்காக வந்துட்டு மெயினா நீங்க வந்துட்டு இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அந்த புக்கை வந்து வாசிக்க போது அதுல நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த பிரமிட் சொல்லியிருப்பேன். ஒரு 10 வகையான குரங்கினங்கள் வந்துட்டு மனிதனுக்கு முன்னோர்கள் ஆகிய இருக்க அந்த குரங்கினங்கள் வந்துட்டு குறிப்பா அந்த போர்னியோ காட்டுல மட்டும்தான் இருக்கு, வேற எந்த காட்டுலயுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த காட்டுல இருந்தது இப்ப காடே இல்லையே. இதேதான் நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது வந்துட்டு எப்படி அழைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். முன்னாடி இந்த மாதிரி இந்த காடு தான் வந்துட்டு ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி எஸ்டேட் எங்க போட்டிருக்காங்களோ அதே வந்துட்டு தெளிவா வந்துட்டு இதுல வந்துட்டு அந்த நான் வந்துட்டு சொன்னல இவங்க ஒரு அம்மா வந்துட்டு அவங்க பையன் கிட்ட இது ஃபீல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பையனோட இது பண்ண இந்த கதையில வந்துட்டு அவங்க அவங்க அம்மா வந்துட்டு நக்கீரன் ஐயா கிட்ட கேட்குறாங்க, பையன் வந்து வேலை விட்டு அவங்க வந்து ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. நாங்க காட்டுக்குள்ள வாழ்ந்தவங்க தான், நாங்களும் இந்த காட்டுல கிடைச்ச அந்த பழம் அந்த இதை பொறுக்கி சாப்பிட்டு அதை விட்டுட்டு அதை மட்டும்தான் விட்டுட்டு சாப்பிட்டோங்க. நாங்க வந்து இந்த மரத்தை வெட்டணும் அந்த மாதிரி சில இது நோக்கத்தோட நாங்க இந்த காட்டுக்குள்ள வரல. இங்க என்ன கிடைக்குதோ அதை வச்சு நாங்க வாழணும்னு வரோம். நாங்களும் வந்து காடு எரிப்போம். எப்படின்னா நாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதை வளர்ச்சி இது பண்ண வச்சிருப்பாங்க அப்படின்னா அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா அந்த இடத்த மட்டும்தான் எரிப்போம். ஆனா அந்த இடத்துல மறுபடியும் நாங்க என்ன செடி வச்சோமோ அதே தான் மறுபடியும் வளர்ப்போம். ஆனா நீங்க வந்துட்டு இந்த மாதிரி எங்க மக்கள் மேல வந்து அந்த பழிய போட்டுட்டு நீங்க வந்து காடை கொளுத்தி விட்டுட்டு அந்த இடத்துக்குள்ள வந்து எஸ்டேட்டா மற்ற இதை உருவாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணியிருக்காங்க. சதீஷ்ண்ணா, இப்போ அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு ஆத்மாத்மமான ஒரு அனுபவம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும். இயற்கையை நீங்க பார்த்த விதம் அது இந்த புக்கு படிச்சதுக்கு அப்புறம் எப்படி மாறுச்சு? ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நிகழ்வு. இந்த புக் படிச்சதுன்னு இல்லை, நம்ம வந்து முன்னாடியே வந்துட்டு கொஞ்சம் அந்த புக் படிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம
நேச்சர் காடுகள் அந்த மாதிரி சுற்றுனதுனால வந்துட்டு இந்த புக்கு படிக்கும்போது நம்ம அந்த பார்க்குற ஒரு சில தாக்கம் தான் இருந்துச்சு. அந்த குரங்கு நீங்க பார்க்கும்போது குரங்கு இது பண்ணிருக்காங்க. குரங்கு வந்துட்டு அவங்க கிட்ட இருந்த அந்த கூல்ட்ரிங்க் பாட்டில புடிங்கிட்டு போய் மேலே ஓப்பன் பண்ணி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு 2011 வந்து நான் ஹைதராபாத்ல இருக்கும்போது வந்துட்டு நாங்கள் ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம், மலை கோயிலுக்கு போயிருந்தோம். அப்போ நாங்கள் லைன்ல நின்றுட்டு இருக்கும்போது வந்துட்டு ஒரு குரங்கு வந்துச்சு. அந்த அங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற டேப் ஓப்பன் பண்ணி தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் அந்த குரங்கு வந்து போறப்போ தண்ணி வந்து அந்த டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டு போச்சு. ஸோ அதை நம்ம எந்த அளவுக்கு அதை வாட்ச் பண்ணிட்டுனா வந்து அது அந்த அளவுக்கு பண்ணிருக்கு. டேப் ஓப்பன் பண்ணி கை வச்சு குடிச்சிட்டு மறுபடியும் போறப்போ வந்துட்டு டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது அவ்வளோ. அப்புறம் இந்த புக்கை படிச்சதுல நான் அட்மையரான ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. எப்பயுமே வந்துட்டு அந்த காடுகள்ல அந்த மலைகள்ல இருந்து வர்ற தண்ணி வந்து ரொம்ப தெளிந்த குடிக்க உபயோகிக்க தகுந்த நீரா இருக்கும். ஆனா இவங்களோட காடழிப்புனால அந்த தண்ணி வந்துட்டு பயன்படுத்த முடியாத அளவுக்கு வந்துட்டு கலங்கலா இருக்கும். இது வந்துட்டு இவங்க வர்றப்போ இதுக்கு முன்னாடி அழிச்ச காடுல இருந்து ஓடி வர ஓடை நீர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி இருந்த அந்த பிளேயர் வந்து ஒரு இடத்துல ஷேர் பண்ணுவாரு. அது வந்து நான் பார்த்து அட்மையரான மிகப்பெரிய விஷயம். ஸோ அந்த இயற்கையை வந்து நம்ம எந்த அளவுக்கு சதைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத வந்துட்டு அந்த கண் முன்னாடி கொண்டு வந்துச்சு. கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க பளிங்கு மாதிரி இருக்கும், மீன்கள் பேசுற மாதிரி. அதே மாதிரி ஒரு சில சிக்னல் அந்த குரங்கு வந்துட்டு நீச்சல் அடிச்சுட்டு போகும்போது தண்ணி கலங்காம வந்து நீச்சல் அடிச்சுட்டு போகும். நிறைய விஷயங்கள் சில இதுல இருந்து இந்த புத்தகத்துல சொல்லியிருப்பாங்க. நம்ம மனுஷர்கள் ஒரு ஆத்துல போய் நீச்சல் அடிக்கிறதுன்னா அந்த தண்ணி வந்து கலங்கிட்டு நீச்சல் அடிச்சுட்டு போகும், சவுண்ட் வரும். பட் அந்த காட்டுல வாழ்ற அந்த உயிரினங்கள் ஆமையா எதுவா இருந்தாலுமே நீங்க அது நீந்திட்டு போகும்போது ஒரு சவுண்ட் கூட நம்மளுக்கு கேட்காது. ஒரு தெளிவா சொல்லியிருப்பாரு சதீஷ். அது போல நான் இத்தனை நாள் நினைச்சேன் என்னன்னா, இந்த காட்டுல இருக்கிற அந்த பூர்வகுடிகள் வந்து இருக்கிற விலங்குகள் எல்லாம் வந்து வேட்டையாடி சாப்பிட்டு அதை ஒரு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஸ்டேஜுக்கு போயிடும் அப்படின்னு நான் நினைச்சேன். பட் இவருடைய அந்த எழுத்துல என்ன தெரியுது, அவங்க எந்த அளவுக்கு எந்த விருகத்தை வேட்டையாடலாம், இல்ல வேட்டையாட முடியாத சுச்சுவேஷன்ல எப்படி அவங்க அல்டர்னேட் ஃபுட் சூஸ் பண்றாங்க, இதெல்லாமும் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. சும்மா அது ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. ஆமாங்க கிரீஷ். நிறைய மரம் அந்த மெயினா வந்துட்டு நிறைய மரம் வகைகள் நம்ம ஃபுல்லாவே இந்த காடு ஃபுல்லாவே பிசி அந்த மாதிரி கிடைக்கிற காடு அந்த மாதிரி மரம் தான். ஒரு ஒரு மரத்தான அந்த பிசி வகையில வந்துட்டு ஒரு சில மூலிகைகளா இருக்கும், நஞ்சா இருக்கும். அது வந்து சில இடத்துல கம்மா யூஸ் பண்ணுவாங்க. நிறைய இது அந்த இது இருக்கும். நமக்கு வந்துட்டு அவங்க வந்து சில வேர்டு எல்லாமே வந்துட்டு மலாய் அந்த இந்தோனேஷியா அந்த மாதிரி மொழிகள் இருக்கிறதுனால நமக்கு புரியாம இருக்கும். செஷன் ரொம்ப போர் அடிக்காம இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் once again thanks to my Indane team for giving this opportunity. ஹலோ, கேக்குதா? ஓகே சதீஷ், நல்லா சொன்னீங்க. நான் இந்த நாவல் படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா அந்த எல்லா கதையும் அப்படியே கண்ணுக்குள்ள கொண்டு வந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நான் ரீசெண்டா நக்கீரன் ஐயா மீட் பண்ணேன். அவர்கிட்ட சில நம்மளுக்குள்ள எல்லாருக்கும் இருக்கிற கேள்விகள் வந்து கேட்டேன். திருப்பி அந்த காட்டுக்குள்ள போனீங்களா, திருப்பி இரலா இல்ல ஆனா இல்லாட்டி கிளியவை பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு நிமிஷம் சைலண்ட் ஆயிட்டு கொஞ்சம் கண்ணிலே நீர் வந்துருச்சு. எனக்கு நான் இன்னைக்கும் எனக்கு அந்த சம்பளம் கிடைக்கல. அந்த காட்டுக்கும் நான் போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய கிடைச்சிது, ஆனா நான் போகல. ஏன்னா அந்த காட்டு இப்பவும் என் கண்ணுக்குள்ள அது காடா இருக்கு, அதை நான் அழிக்க விரும்பல அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கலாம்னு தான் சொன்னேன். தேங்க்யூ. இல்ல ரலாவோட அந்த அவங்க கூட நடக்கிற அந்த கான்வர்சேஷன், அது போல அண்ணா கூட அந்த அவங்க கூட நடக்கிற அந்த இது எல்லாமே இந்த புத்தகத்துல கொஞ்சம் நல்லாவே இது சொல்லியிருப்பாங்க. ஆமா ஆமா. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஈவினிங் நல்லா அழகா போச்சு. நன்றி நன்றி சதீஷ். நன்றி தினேஷ். நன்றிக்கா. சதீஷ், நான் இதோட நம்ம செஷனை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். we are in end of the session. ஜாயின் பண்ண எல்லாருக்கும் once again தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ரியலி ஒண்டர்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் செஷனாக இருந்துச்சு இது.
ஹோப் இதில் ஜாயின் பண்ண எல்லாருமே இந்த கார்டோடியா திரும்ப படிப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. புத்தகங்கள் ஒவ்வொன்றுமே வந்து நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். அட்லீஸ்ட் ஒரு துரும்பியாவது அதை அசைக்காமல் போகாது அப்படின்ற நிகழ்வு வந்துட்டு உண்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கேட்குறேன். நன்றி. இதோட வந்து இந்த செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங்.